கிறிஸ்துவுக்குள் தொடர் வேத ஆராய்ச்சி பாடங்களுக்குள்ளாக கலந்து கொள்வதற்கு தேவன் நம்மளை கிருபையாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா வகையான துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். மைக்கெடுத்து இந்த நாளில் கூட நம்ம என்ன ஒரு தலைப்பில் ஒரு பாடம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்துவம் என்ற ஒரு தலைப்பில் தான் இந்த நாளுக்கான பாடத்தை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த திருத்துவம் என்ற ஒரு வார்த்தை பைபிளில் எங்கேயாச்சும் தேடி பார்த்தீங்களா? இருக்கா? திருத்துவங்கிற ஒரு வார்த்தையே இல்லை. ஆனால் இந்த திருத்துவம் அப்படிங்கிற வார்த்தையின் அடிப்படையிலான கொள்கைகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதை புரிந்து கொள்வதற்கு, இந்த திருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு வேத ரீதியான காரியத்தில் அநேக விஷயம் தெளிவாக இல்லை என்பது தான் உண்மை. சரிங்களா? தெளிவாக இல்லை திருத்துவம் என்ற கொள்கையை பொறுத்த மட்டும். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற 3 ஆழ்த்துவத்தின் அடிப்படையிலான ஒரு விஷயந்தான் இந்த திருத்துவம். சரிங்களா? ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? 3 துவம், 3 தனித்துவம் உள்ள ஆள் அப்படிங்கிற ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வேதத்தின் அடிப்படையில் அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அந்த வகையில் பைபிள் ரீதியாக அதை போய் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது தெளிவாக இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அதற்கு எதிரடையாகவும் அல்லது அதற்கு மாறுபாடான ஒரு சில விஷயத்திலும் இருக்குது. அதே நேரத்தில் திருத்துவத்திற்குரிய அந்த கொள்கை ரீதியான வசனங்களும் எங்கே இருக்குதுங்க? பைபிளில் இருக்குது. சரிங்களா? ஓகே. அப்போ அந்த திருத்துவம், முதல்ல திருத்துவம் அப்படிங்கிற அந்த திருத்துவ கொள்கை, அந்த போதனை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பைபிளில் போய் அதை குறித்து நம்ம சிந்திக்கலாம். சரிங்களா? ஆங்கிலத்தில் இதை ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ட்ரினிட்டினா 3 துவம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற 3 ஆழ்த்துவம். சரிங்களா? பிதா தனியாக இருக்கிறார், குமாரன் தனியாக இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் தனியாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த 3 விதமான ஆழ்த்துவத்தை சொல்லப்படுகிற ஒரு விஷயம். சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, என்னை காண்கிறவன் கண்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்போ இந்த கொள்கைகள்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆழ்த்துவம்னு சொல்லுது. ஆனால் 3 பேரும் என்னங்கிற மாதிரி இருக்குதுங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கிற மாதிரியான வசனங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பாருங்க, இந்த ஒரு வசனம் டைரக்டாவே நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதா, குமாரன், அதாவது வார்த்தைங்கிறவர் யாருங்க? ஆண்டவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது. இப்படிங்கிற ஒரு வசனங்களின் அடிப்படையெல்லாம் பார்க்கும்போது அது யாரை குறிக்குதுன்னா, அந்த வார்த்தை மாமிசமாகி அப்படிங்கும்போது அது யாரை குறிக்குதுன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுங்கிறப்ப பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 ஆழ்த்துவமாக பரலோகத்தில் இருக்கிறாங்க. 3ம் ஒன்றாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது 3 ஆழ்த்துவம், ஆனால் 3 ஒன்றா இருக்குதுன்னாக்க இவர் தான் அவர், அவர் தான் இவர் அப்படிங்கிற ஒரு கொள்கையும் அதில் வருது. அப்படி தானே? இல்லை வேறு மாறுபாடு இருக்குங்களா? இவர் தான் அவர், அதாவது பிதா தான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்தாவி, பரிசுத்தாவி தான் பிதா. இப்போ நம்ம நிறைய நேரத்தில் ஆவியானவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? நேரடியாக ஜெபம் பண்ணுவோம். அப்படி தானே? பிதா கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஏசப்பான்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவோம். இவ்வாறாக 3 பேர்கிட்டையும் நம்ம தனித்தனியாகவும் ஜெபம் பண்ணுறோம். அதே நேரத்தில் 3 ஒன்றுன்னு சொல்லிட்டு அதையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவின் இடத்துல நம்ம ஜெபம் செய்கிறோம். சரிங்களா?
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே எதையெல்லாம் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்கிறீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா எல்லாமே கொடுத்துட்றாரா? அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் எதை கேட்கணும்னு இருக்கு, அவர் சித்தத்தின்படி. அப்ப இந்த 3 ஆழ்த்துவத்தின் தன்மைகள் பைபிள்ல அநேக இடத்துல ஒன்று அப்படிங்கிற ஒரு கொள்கையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. சரிங்களா? அப்புறம் நீங்க மத்தேயு 28:19வது வசனத்தை கூட நீங்க வாசிங்க. மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. பாருங்க, இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்க அப்போஸ்தலர்ல நீங்க போய் படிச்சீங்கன்னா யாருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால மட்டும்தான் அவங்க ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு 4-5 இடத்துல வசனம் இருக்கு அது மாதிரி. என்ன சீசர்கள் கொடுத்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த ஒரு வசனங்களை கூட நீங்கள் படிக்கிறதுனா படிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த காரியங்கள்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுது தான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஒன்று, அதே நேரத்தில் சீசர்கள் ஒரே ஒரு நாமத்தினால தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சரிங்களா? வசனமும் இருக்கிறத பார்த்தும் உணரவும் முடியுது. சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய ஆண்டவர் ஒரு சில இடத்துல எப்படி பேசுறாருன்னா, என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார், இல்லைங்களா? இதெல்லாம் வசனம் இருக்குது. சரிங்களா? அனுப்பினவரை காட்டிலும் அனுப்பப்பட்டவர் பெரியவர். சரிங்களா? அப்ப யார் அனுப்பினவர்? அனுப்பப்பட்டவர் யாரு? அனுப்பினவர் பிதா. அப்ப அவர் வேற இவர் வேற அப்படிங்கிற ஒரு கொள்கையும் வேதத்துல வருது. சரிங்களா? இப்ப இதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது யார்கிட்ட ஜெபம் பண்ணாரு? பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணார். சரிங்களா? நம்முடைய ஆண்டவர் யாரை தொழுது கொண்டார் அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்றது? சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் பிதாவை தொழுது கொண்டார், இவரையே தொழுதுகிட்டாரா? சரிங்களா? இப்ப மனுஷனா வந்தார், அப்ப அவர் அங்க இருந்தவர் யாரு? அப்போ இதுல இன்னொரு கேள்வி எழும்புது. ஆண்டவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும், அதாவது பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரே ஆளா இருந்தா ஒரு ஜீவனா இருப்பாங்களா, 2 ஜீவனா இருப்பாங்களா? கேள்வி பத்தி தான் கேட்கிறேன். நம்ம வசனத்துக்குள்ள அப்புறம் போய்க்கலாம். அதாவது 2 பேரும் ஒரே ஆளா இருந்தா அல்லது 3 பேரும் ஒரே ஆளா இருந்தா ஒரே ஜீவன் உடையவர்களா இருப்பாங்களா, தனித்தனி ஜீவன் உடையவர்களா இருப்பார்களா? அப்ப செல்ல பிள்ளையா இருந்தேன்னா தனித்துவமா ஒரு பிள்ளையா இருந்தேன்னு தான் இங்க சொல்லப்படுது. அங்கேயும் பார்க்கும்போது ஆதி, இது ஆதிக்கு முன்னாடி, இது ஆதி கூட இல்ல, ஆதிக்கு முன்னாடி சிருஷ்டிப்பின் காரியங்கள் ஆரம்பிக்கிற அந்த முதல் வசனம் இருக்குல்ல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உள்ள விஷயம் அது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆதிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி வானத்தையும் பூமி, அந்த பூமியினுடைய சிருஷ்டிப்பை படைக்கும் போதுதான் அஸ்திவாரம் போடும் பொழுது நான் பிதாவின் செல்ல பிள்ளையா இருந்தேன்னு சொல்றாரு. அப்ப அப்பயே இருக்கிற பூமியின் மண்மக்கள் வருமானு தெரியல. ஓகே, அப்ப நம்ம அதை நம்ம சிந்திக்கலாம். அந்த வசனம் நம்ம சிந்திக்க தான் போறோம். அப்ப அதே பார்க்கும்போது அங்கே 2 இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான். சரிங்களா? ஒருவராய் சாதாரண உள்ளவர் அப்படின்னா யார சொல்லணும்? சரிங்களா? ஆனா நீங்க வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை நம்ம படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 14ல இருந்து படிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 14 இருந்து எல்லாவற்றையும் உயிரோடு 13ல இருந்து படிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு
எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்தில் பாருங்க, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானம், தேவனுக்கு முன்பாகவும். ஓகே. பொந்திய பிலாத்தியின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய. அப்ப இந்த இடத்துல ரெண்டு நபர்களுக்கு முன்னிலையில் நம்முடைய ஆண்டவர் நற்சாட்சி கொடுத்திருக்கிறார். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, இன்னொன்னு போஞ்சி பிலாத்து என்ன பண்ணாருங்க, நம்முடைய ஆண்டவரை நற்சாட்சி கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு நீதிமான் அப்படின்னு நான் குற்றவாளியா அவரை நியமிக்க முடியாது, தீர்மானிக்க முடியாது, நீங்க சொல்றீங்க அதனால என்னமோ பண்ணிக்கன்னு கை கூட கழுவுறார். அதாவது உலக மனுஷனால நற்சாட்சி பெற்றவர்ங்கிற அளவுக்கு உலகத்திலிருந்து ஒரு நற்சாட்சி பெற்று பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் இடத்திலிருந்தும் நற்சாட்சி பெற்ற ஒரு நபரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கார். அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து. தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுடைய சன்னிதானத்திலையும் உனக்கு கட்டளையிடுகிறேன், அந்த பிரசன்னமாகுதலை. பிரசன்னமாகுதல் பிதாவுக்கு முன்பாக தன்னை பிரசன்னப்படுத்தின அந்த பிரசன்னமாகுதல் யார் பண்ணதுங்க? அந்த பிரசன்னமாகுதலை படிங்க. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார், அவரே நித்தியானந்தம் உள்ள. இப்ப பிரசன்னமாகக்கூடிய நம்முடைய ஆண்டவரை பத்தி இங்க சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ மட்டும் சொல்லப்படுது. சரிங்களா? அவர் எப்படிப்பட்டவர்னா படிங்க. அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாய் இருப்பதாக. ஆமேன். ஓகே. இந்த வசனம் யாருக்கு பொருந்துற மாதிரி இருக்கு? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஒருவராய் சாகாமை உள்ளவர் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாத தன்மையில. பாத்தீங்களா? இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. சரிங்களா? இப்ப இந்த வசனம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க நல்ல திருவிழியத்துல மற்ற ஒரிஜினல் அந்த பைபிள் கேட்கப்பட்டதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் போஞ்சி பிலாத்துக்கு முன்பாகவும் நற்சாட்சி பெற்ற ஒரு பிரசனமாய் செஞ்சிருக்கிறார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. சரிங்களா? யாரு? பிதாவுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்ற ஒருத்தர் இருக்கிறாரு, பிலாத்துக்கு முன்பாக நற்சாட்சி பெற்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. எல்லாத்துக்கும் தலைவன், மாஸ்டர், ஆண்டவன் அப்படிங்கிற ஏக சக்கரத்துக்கு அதிபதினா அந்த பூமி உலகம் எல்லாவற்றுக்குமே அதிபதியானவர். ஓம்னிபோட்டன்ட் அப்படின்னு ஆங்கில வார்த்தை சொல்லப்படுது. சரிங்களா? அவரை பத்தி அடுத்தடுத்த வசனங்கள் சொல்லும் பொழுதுதான் ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கர்த்தாதி கர்த்தர், கர்த்தர்களுக்கெல்லாம் கர்த்தத்துவத்தை பெற்றவர், அப்புறம் மனிதரில் ஒருவரும் கண்டிராத தன்மைக்குள் இருக்கிறவர், காணக்கூடாத தன்மையிலும் இருக்கக்கூடியவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இதெல்லாம் யாரை பொருந்துதுன்னா ஆக்சுவலா ஆண்டவரை தான் பொருந்துது. சரிங்களா? இதை நம்ம கேள்விகள், அவர் தான் செத்து அவராச்சே, எப்படி சாகாதவர், ஒருவராய் சாகாத உள்ளவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்வி எழும்பும். அதை நம்ம சிந்திக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக சிம்பிளாக அதை சிந்திக்கணும் அப்படின்னா குழப்பம் இல்லாமல் நம்ம இந்த வரிகளை புரிந்து கொள்ளணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் வசனம் 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை மரித்தேன், ஆனாலும் நான் என்னவா இருக்கிறேன்? சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குரியவராக இந்த இடத்துல 13வது வசனத்துல பார்த்தோம்னா அது யாருங்கிறது நம்மளுக்கு புரியும். படிங்க. 13ஆம் வசனம். அந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் இதோ மரித்தேன், சதா காலத்துக்கும்
மரித்து சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த தன்மை தான் ஒருவராய் பிதாவுக்கும் பார்க்க இப்ப சாகாமைக்குள்ள இருக்கிறவர் யாருன்னா இனிமே சாக போறது இல்லை. யாரு? மரித்தார், ஆனால் இனிமே பிதாவுக்குமாக சாக போறது இல்லை அப்படிங்கிற ஒரு கூற்ற சொல்ற மாதிரி தான் இந்த வசனம் இருக்கு. இனிமேலும் இரண்டாம் வருகையில வரும்போது கூட மனிதர்களால் காணக்கூடாத தன்மையில தான் வருவார் ஒழிஞ்சு, அவர் ஆவிக்குரிய சரீரத்துல தான் இருக்கிறார் ஒழிஞ்சு, அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது அவரை போல ஆனோம்னா தான் அவரை பார்க்கலாம் ஒழிஞ்சு மனுஷீக கண்களால அவரை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. சரிங்களா? இதுல இன்னொரு அந்த வசனத்துல திமோத்தியில நம்ம பார்க்கும்போது சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும், அதாவது இந்த இதுல ஒரு கேள்வியை நம்ம எழுப்பிக்கலாம். அவர் ஒளியா இருக்கிறேன்னு சொன்னாரா, ஒளியில வாசம் செய்யறேன்னு சொன்னாரா? இல்ல, அந்த வசனம் அத 8 பண்ணதை விட்டுருங்க. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார். அவரே ஒளியா இருக்கிறார். அது எதுக்குன்னா இந்த உலகத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப சேரக்கூடாத ஒளின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒளியில் வாசம் செய்கிறவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கா, சேரக்கூடாத ஒளி அவர் தான் சொல்லப்பட்டிருக்கான்னு நான் கேட்கிறேன். ஓகே, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேரக்கூடாத ஒளின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வாசம் பண்ணிக்கிறவர் தான் 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டவர். சரிங்களா? அப்ப சேரக்கூடாத ஒளியா இருக்கிறவர் யார்? கொஞ்சம் டிஃபரெண்ட். இதை தான் நம்ம புரிந்து, பிதாவினுடைய மகிமையா தான் அவர் வெளிப்படுறார் பூமியில, உலகத்துக்கு ஒளியா வர்றார். சரிங்களா? அப்ப பிதா, இப்ப இன்னொரு வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒளியா இருக்கிறார். பாருங்க, தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவனே ஒளியா தான் இருக்கிறாராம். இப்ப இந்த ஒளிக்கு பேரு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சேரக்கூடாத ஒளி. இந்த சேரக்கூடாத ஒளிங்கிறது யாருமே, மனிதர்கள் யாருமே போக முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த தன்மைக்குரிய ஒரே தன்மை சேரக்கூடாத ஒளினாலே அது யாரை குறிக்குது? பிதாவை குறிக்குது. சேரக்கூடாத ஒளியில் சேரக்கூடாத ஒளியா இருக்கிற தேவனுக்கு அவருக்குள் வாசம் செய்கிற நம்ம பாக்குறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து தேவனுக்குள் இருக்கிறார். நமக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன். இதெல்லாம் நம்ம வசனம் படிச்சுட்டு வரும்போது இவைகள்லாம் நம்மளுக்கு என்னத்தை வலியுறுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வேற அவர் வேற அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? 3:1ங்கிறதையும் நம்ம வசனங்கள் பார்த்தோம், அதே நேரத்துல பார்த்தோம். சரிங்களா? இத வேத ரீதியா புரிந்து கொள்வதற்கு பலர் முயற்சி பண்ணிட்டு பல வகையான சபைகள் உருவானது தான் காரியம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஜெகோவா விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப், பிதாவாகிய தேவன் அப்படிங்கிற ஒருத்தரை மட்டும் அங்கீகரிப்பாங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு சாதாரண மனிதனுக்கு நிகராக கூட அங்கீகரிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு தான் அவங்க வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி பிரதரன் அப்படிங்கிற ஒரு சபை இருக்கிறாங்க. அவங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 இருக்கிறாங்க, தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஒரு சில சபைகளில் ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. ஆத்மநேசர்லாம் ஒன்லி ஜீசஸ் அப்படிம்பாங்க. பிதா தான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்தாவிங்க, அவர் தாங்க அப்படிங்கிறதுல ஏசு கிறிஸ்து தான் ஒன்லி ஜீசஸ்ங்கிற அந்த கான்செப்ட். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சின்ன குறிப்பிடம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் சொல்லி கொடுப்பாங்க. ஆர்சியினுடைய கொள்கைகள் 3 ஏகத்துவம். சரிங்களா? தனித்தனி ஆழ்த்துவம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தனித்தனி ஆள்னா பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தாவி, ஆனால் ஒரே சர்வேஸ்வரன், ஒரே தேவன் தான். 3 பேர் ஆளாக தான் இருக்கிறாங்க, அதுவும் ஒரே தேவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கான விளக்கங்கள் எல்லாம் நம்மளுக்கு யாரும் எப்பவும் அதை சொல்லி கொடுத்ததில்ல, சொல்கிறதுக்கு அவங்களுக்கு புரியறதும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? இதில் தியாலஜிக்கலாக உள்ள பாஸ்டர் அந்த இது மாதிரியான இதிலெல்லாம் போய் நம்ம படித்தோம்னா, இல்லை அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றாங்க இந்த திருத்துவத்தை. 3 கடவுள் ஆனால் ஒரே ஆளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றாங்க. ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் அவங்க சொல்லி கொடுத்ததை. இப்போ இந்த முட்டை இருக்கு இல்லையா, முட்டை, அந்த ஓடு அதுக்குள்ள என்ன இருக்கு? வெள்ளைக்கரு. அதுக்குள்ள என்ன இருக்கு? இதுதான் ஓடு
மஞ்சக்கரு 3 சேர்த்தா என்ன? எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிருச்சு பாருங்க. புரிஞ்சிச்சா? ஆ சூரியன், ஆ சந்திரன், ஆ நட்சத்திரம். ஆ இப்போ சூரியன் மறைஞ்சாதான் சந்திரன் ஒளிப்படும். ஆ சூரியனை மறைச்சு சந்திரன் ஒளிப்படும். ஆ. நட்சத்திரம் ஒளிப்படும். எல்லாம் சேர்த்து தானே ஆ சூரியனுக்குள்ள பவர் தான். அப்போ பாருங்க, சூரியன் அப்போ நட்சத்திரத்துக்கு பவர் இல்லைங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் சூரியனுடைய பவரை வாங்கி தான் நிலவு நம்மளுக்கு ராத்திரியில் வெளிச்சம் கொடுக்குது. இது கூட ஒரு வியாக்கியானங்களாக சொல்கிறாங்க பாருங்கள். இது கூட ஒரு புதிய தத்துவமாக தான் இருக்குது. அப்போ இதே மாதிரி கரண்டு, சுவிட்சு, கரண்டு, பல்பு. சுவிட்சை போட்டோம்னா கரண்டு போகும், கரண்டு போனால் பல்பு எரியும். அப்போ பாருங்கள், பல்பு அப்படிங்கிற இதுக்கு வந்து 3 விஷயம், வெளிச்சத்துக்கு 3 விஷயம் வேணும். கடவுள் வெளிச்சமாக இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு சுவிட்சு, கரண்டு, பல்பு, இது 3 இருந்தால் தான் என்ன வரும்? பல்பு எரியும். இன்னும் ரொம்ப ஈஸியாக தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொதிக்க வச்சா ஆவியாக போயிடும். அதை ஃப்ரிட்ஜில் வச்சா பார்த்தீங்களா, 3 தன்மை இருக்குது. ஆனால் 3க்குமே என்ன பேர் தான்? சரிங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்படி தான் தியாலஜியில், அதாவது பாஸ்டர்களுக்கு படிக்க போகிறவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லிடலாமா? இதை நிச்சயமாகவே ஈஸியாக புரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ இன்னும் பாருங்கள், கணக்கு போட்டு பார்த்தோம்னா அது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த திருத்துவத்தை பற்றி. சரிங்களா? 1 × 1 × 1 is equal to 1 × 1 × 1 தான். 1 × 1 × 1. நான் கூட்ட சொல்லலை. 1 1 + 1 + 1 is equal to 3. பார்த்தீங்களா? கூட்டுனா 3, பெருக்குனா எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிருச்சு பாருங்க. இதுதான் திருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் நிறையா விஷயம் சொல்லிட்டு வர்றாங்க. இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. உதாரணமாக ஒரு சைக்கிளே இருக்குது. முன்னாடி ஒரு பெரிய கியர் மாதிரி இருக்கும், பல்லாக. பின்னாடி ஒரு சின்ன பல்லாக இருக்கும், பெரிய வீல் இருக்கும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 இருக்குது. இது 3 சுத்தினாதான் வீல் சுற்றும் அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்குது. அப்போ இது மாதிரியெல்லாம் புரிய வைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதையெல்லாம் வேத ரீதியான புரிந்து கொள்ளுதலா திருத்துவத்துக்கு? சரிங்களா? இது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, மரண வழிகள். சரிங்களா? படிக்கலாம். ஏசாயா 55:8வது வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அவருடைய லெவலுக்கான நினைவுகளையும் அந்த வழிகளையும் அறிகிற அறிவுல நம்ம மனுஷீக தத்துவங்களை கொண்டு போய் வச்சு நம்ம தேவனை, குமாரனையும், பரிசுத்தாவையும் நம்ம புரிந்து கொள்கிறதுங்கிறது சரியா இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. நம்ம லெவலுக்கான சிந்தனை இந்த பூமிக்குரியவைகள் தான். இன்னும் நம்ம நிலவை தாண்டி, மார்ஸை தாண்டி வெளியே மற்ற அண்டங்களுக்கெல்லாம் போகல. சரிங்களா? நட்சத்திரங்களுக்கெல்லாம் உள்ள வடதுருவத்தில் வாசம் செய்கிறார் அப்படின்லாம் வசனம் பார்க்கும்போது அதெல்லாம் போய் சேர்றதுக்கே பல கோடி வருஷம் ஆகும். இப்போ இருக்கிற எந்த ஒரு போக்குவரத்துலையும் நீங்கள் போனீங்கன்னா. சரிங்களா? லைட் ஸ்பீடில் போனாலே பக்கத்தில் உள்ள நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கு பல லட்சம் வருஷம் ஆகும், லைட் ஸ்பீடில் போனால். அப்படிலாம் இருக்கும்போது இந்த காரியத்தெல்லாம் நம்ம எப்படி மனுஷீக தத்துவங்களின் மூலமாக அதை புரிந்து கொள்வதுங்கிறது முடியாது. அப்போ அவர் நினைவுகள் எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா பைபிள். அவருடைய மைண்டில் உள்ள விஷயத்தை எதில் வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னா புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது தேவன் என்ன சொல்கிறாருன்னா, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நேரடியாகவே நீங்கள் வாங்க, என்கிட்ட நேரடியாக என்கிட்ட வாங்க. நீங்கள் இது மாதிரிலாம் எதுக்கிட்டையும் போக வேணாம், யார்கிட்ட வந்துடுங்க, வாங்க வழக்காடுவோம். யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அப்படி தானே? என்னையை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என் குமாரனை பற்றி தெரிஞ்சுக்கணும், பரிசுத்தாவியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்படி தானே? வாங்க நேரடியாக வாங்க, உட்காந்து பேசுவோன்னு சொல்லி அதுதான் இப்போ வந்து உட்காந்தாச்சு, பேசிடுவோம் இப்போ தேவனுக்கிட்ட. சரிங்களா? தேவனே நீங்கள் யார், உங்கள் குமாரன் யார், இதெல்லாம் எங்களுக்கு புரிய வைங்க. பரிசுத்தாவி
அப்படிங்கிற அந்த ஆழ்த்துவத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிடலாம். ஜெரமியா 33 3வது வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள்லாம் உனக்கு இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நோக்கி நீங்க நேரடியா வாங்கப்பா, ஏன்ப்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டா அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட. நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ இந்த வேதம் தான் என்னன்னா தெய்வீக வெளிப்பாடு. சரிங்களா? இப்போ கூட ஒரு வசனம் படிங்க, திருவிவிலியத்தில் படிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதுலையும் படிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். ஓகே, அதுல படிங்க பிரதர். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நாம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். ஓகே, அதாவது 2 வகையில் பேசியிருக்காரு. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. அப்போ வழக்காடுவோம் வாருங்கள்னு சொன்னாலே நம்ம எதில் போய் வழக்காடி புரிஞ்சுக்கொள்ளணும்னா அவர் ஆல்ரெடி பேசியிருக்கிறதுலே நம்ம போய் பார்த்தாலே எல்லாம் புரிஞ்சிடும். சரிங்களா? என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் கிட்டாதுமான எல்லா விஷயத்தையும் நான் வெளிப்படுத்திடுறேன் அப்படின்னு தெளிவாக நம்மள்கிட்ட சொல்கிறாரு. சரிங்களா? ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. சரி, இப்ப விடியற் காலத்து வெளிச்சம்னா விடியற் காலத்துல காலையில 6 மணிக்கு மேல உள்ள வெளிச்சம் எதனால வரும்? சூரிய வெளிச்சம். அப்ப சூரியன் யாருன்னா கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையினுடைய சத்திய வெளிச்சங்களுக்குள்ளாக நம்ம வழி நடத்தப்படணும்னா வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்கணும் அப்படிங்கிறார். சரிங்களா? இல்லைன்னா விடியற் காலத்து வெளிச்சம் வந்திருந்தாலும் தெரியாது. ஏன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில் வரும்போது மேகத்தின் மேலே மலை மூட்டமான சூழ்நிலையில தான் வரப்போறார். அப்படின்னா சூரியன் வந்திருக்கிறது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. 6, 7, 8, 9 மணி வரையும் மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா அப்படியே விடியாத மாதிரியே கூட இருக்கும். அந்த சூழ்நிலைக்குரிய வெளிச்சம். அப்போ விடியற் காலத்து வெளிச்சத்தை நம்ம எதில் போய் பார்க்கணும்? வேதத்திலையும் சாட்சி ஆகமத்திலையும் போய் பார்க்கணும். சரிங்களா? அதிலே 15, 16 வசனங்களையும் வாசிங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். அநேகர் இந்த வேத ரீதியான காரியங்களை போய் படிக்கும் பொழுதும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணும்போது சிக்குண்டு பிடிபட்டு பின்வாங்குவார்கள். இன்னும் ஒரு வசனம் இருக்கு, அப்படியே ஏசாயா 28:13 கூட படிங்க. ஏசாயா 28. அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு. கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்குது? இப்படியாக பின்னிட்டு சிக்குண்டு பிடிபட்டு விழும்படிக்கு தான் இருக்குது. புரியாத அளவுக்கு தான் இருக்குது. திரும்ப ஏசாயா 8:16 வந்துருங்க. 15, 16. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். என் சீஷருக்குள்ளே வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிங்க. விடியற் காலத்து வெளிச்சம் அதுக்குள்ளதான் இருக்குன்ட்டாரு. இப்ப சாட்சி ஆகமத்தை கட்டி வேதத்தை சீசருக்குள் முத்திரையிடுங்க. இந்த முத்திரையை யார் தான் ஓப்பன் பண்ணலாம்னா சீசர்கள் மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற விசுவாசிகளுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே புரியாது. சரிங்களா? சீசர்களுக்கு மட்டும்தான் அந்த வேதத்தினுடைய காரியத்தில் ஒரு கட்டு கட்டி இந்த சாட்சி ஆகமத்தை முத்திரை போட்டு வச்சிருக்காரு. அவங்க தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இதை தான் நம்முடைய ஆண்டவர் கூட சீசர்களுக்கு சொல்கிறார், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியவான்கள், பாக்கியம் உள்ளவைகள். பழைய ஏற்பாட்டினுடைய நீதிமான்களும் தீர்க்கதரிசிகளும் இவைகளை காணவும் கேட்கவும் ஆசையா இருந்தும் காணாமலும் கேளாமலும் போனார்கள். அப்ப சீசர்களுக்கு மட்டும்தாங்க இந்த வேதமும் சாட்சியாகமும் ஓப்பன் ஆகும். சரி, முதல்ல வேதம்னா என்ன, சாட்சியாகமும்?
கர்த்தருடைய வார்த்தை சாட்சின்னா அனுபவம். சாட்சி வந்து புதிய சாட்சி ஆகமம். அதாவது வேதம் அப்படின்னாக்க லூக்காவில் உள்ள கடைசி அதிகாரம் 23, 27, 28 வசனத்தில் பழைய ஏற்பாடை வந்து வேதம் என்று சொல்லுது. சாட்சி ஆகமம்னா உதாரணமாக பெத்லேஹேம்லே ஆண்டவர் பிறப்பார்னு மீகாவில் எழுதியிருக்கு. பிறந்தார்னு எங்கே எழுதியிருக்கு சாட்சியா? ஏசாயா 53 அவர் ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்படுவார்னு எழுதியிருக்கு. அடிபட்டு செத்ததை பற்றி எங்கே சாட்சியாக எழுதியிருக்குங்க? செத்துட்டாரு அப்படின்னு எங்கே எழுதியிருக்கு? புதிய ஏற்பாடு. அதான். அப்போ அந்த எல்லா வகையான பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேறி சாட்சியாக எழுத. அதனால தான் ஆண்டவர் சீசர்கள்ட்ட என்ன சொன்னார்? உலகமெல்லாம் போய் என்னை குறித்து சாட்சி கொடுங்கள். அதை தான் சாட்சியாக பைபிளாக நம்மளுக்கு புதிய ஏற்பாடாக எழுதி கொடுத்துட்டாங்க. சாட்சி ஆகமங்கிறது வேறு எதுவும் இல்லை, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுங்கிறது வேதம். சரிங்களா? அப்போ இதில் தான் நம்ம தேவன் நம்மளோட பேசியிருக்கார். இதற்குள்ளான ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக போய் பார்த்தோம்னா எல்லாம் புரியும் அப்படிங்கிறதான். ஓகே, இப்போ என்னென்னா உங்களுக்கு வேறு எதுவும் இந்த திருத்துவத்தை பற்றிய, பிதாகுமாரன் பரிசுத்தாவியை பற்றிய வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் இப்போயே கேட்டுருங்க. இப்போ தான் நம்ம பாடத்துக்குள்ளே போகிறோம். பாடத்துக்குள்ளே போகும்போது கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு சாயந்தரம் வரையும் எடுக்கிற மாதிரியே ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி நான் எல்லா கேள்விக்கும் பதிலை கொண்டாந்துடுறேன். எனக்கு ஒரு 3.5 மணி நேரம் அமைதியாக உட்காந்து இப்போ கேட்கணும். சரிங்களா? இதுதான் உங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இயேசு சொல்லிட்டு. ஆமாம். இப்போ எங்கள் சர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமம் 3 ஆட்கள் இல்லை, ஒரே ஆள் தான். நாமங்கள்னு சொல்லப்படலை, நாமம் தான் சொல்லப்பட்டது. அந்த சீசர்கள் காலங்களில் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமங்கிறது இயேசு கிறிஸ்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான், ஒரே நாமம் அதுதான் தெரிஞ்சுக்கிட்டு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்து நாமத்தில் ஞானம் கொடுத்தா சரி அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? ஓகே ஓகே, இது எல்லாமே தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் கேள்விகள்? பைபிளில் ஒரே இடத்துல 3 பேர் சேர்ப்பாங்க. மத்திய அவர் ஞானஸ்தானம் பெற்று வரும்போது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவத்தில் வந்து தோல்வி வந்தாங்க என்றார். அடுத்து பிதாவை பேசுகிறார், இவரை நேசகுமாரன் பண்ணினா பிரியமாக இருக்கேன்னு சொல்லி ஒரே இடத்துல 3 பேரும் செயல்படுறது ஒரு காரியம் பண்ணுவாங்க. இல்லை, செயல்படுறாங்க 3 பேர். இப்போ ஆத்மநேசர் சபையில் 3 ஒன்றுங்கிற மாதிரி இங்கே ஒரு நபரை குறித்து பேசப்படுது. இப்போ நீங்கள் இதில் வந்து 3 பேராக தனியாக சொல்ல வரீங்களா இல்லை ஒன்றுன்னு ஒருத்தர் தான் உருவகப்படுத்தி பேசுகிறது இருக்குல்ல, அதாவது ஒருத்தர் தான். ஆனால் உருவகப்படுத்தினாக்கி மேலே ஒருத்தர் இருக்காரு, ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மனுஷன்னா ஒரு ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு. 3 பேரெல்லாம் இந்த ஒரு வசனம் சொல்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்று இயேசு கிறிஸ்து மரித்து பிதாவின் வலது பாசத்துக்கு உட்கார்ந்தா அப்படின்னு பிதாவின் வலது பாசத்துக்கு உட்கார்ந்து அப்ப பிதா அங்க உட்கார்ந்துருந்தாரா? இயேசு கிறிஸ்து போய் அங்க பக்கத்துல அவர் தானே இப்போ நடுவில் உட்காரணும். அவர் ஏன் போய் இல்லை ரைட்டில் உட்காரணும்? கரெக்டான கேள்வி. செகண்ட் இன்னொன்று என்ன, ஸ்தேவான் அடிக்கப்பட்டார்ல, ஸ்தேவான் அப்போ இதோ நான் வலது வாரத்தில் மனுஷகுமாரன் நிற்க காண்கிறேன். ஓகே, அப்போ அது ஏன் தனித்துவமான அவரும் இவரும் ஒன்று தானே அப்படிங்கும்போது அங்கே போய் இவர் அவராயிட்டாரு, போய் ஒன்றா ஒரே சீட்டில் உட்கார வேண்டியதானே? இதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள். ஆமாம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல அவன் என்னுடைய சிங்காசனத்தில் வந்து அமருவான் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரா சொல்லிருங்க. இப்பதான் கேள்விக்கான வாய்ப்பு, பாடத்துக்கு முன்னாடி கேள்வி. ஓகே, படிங்க, சொல்லுங்க. ஆமா, நான் போனாதான் அவரை அனுப்ப முடியும். வசனமே அப்படிதான் இருக்கு. சரிங்களா? இவர் போய் தான் ஏன் அனுப்பணுங்கிறதும் புரிய மாட்டேங்குது. ஏன் அவரா வர மாட்டாரா? சரிங்களா? ஏன் பிதா அனுப்ப மாட்டாரா? இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. சரிங்களா? ஓகே. அந்த அறிய முடியாததுதான் வாங்க உட்காந்து வழக்காடுவோன்னு சொல்லிட்டாரு இப்ப. அதனால நம்ம அறிய முடியாதது யாருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் உங்களுக்கு வீட்டுக்குள் சொன்னதெல்லாம் வீட்டுக்கு வெளியில போய் மேலே உட்காந்து சொல்லுங்க. மறைக்கப்படாத ரகசியமும் இல்லை, மறைபொருளும் இல்லை. பாருங்க, கவுண்டருக்கு எல்லா வசனமும் வந்துகிட்டே இருக்குங்க. அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப யாருக்கு வெளிப்படுத்துவார், யாருக்கு வெளிப்படுத்தாம மறைச்சு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதுல உணர்ந்துக்கலாம். ஓகே, இப்ப
இந்த திருத்துவ கொள்கையின் சார்பாக வேற எதுவும் கேள்விகள் இருந்தா சொல்லிடுங்க. சரி, இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாங்களா? ஒருவேளை கேள்வி வந்தாலும் நீங்க கேளுங்க, கேளுங்க. அந்த நேரத்தில் என்கிட்ட பதில் எதிர்பார்க்காது, சரிங்களா? ஆனா பாடம் 3 பாடமா தனித்தனியா எடுக்க போறோம். 3 பாடத்துக்குள்ள உங்களுக்கான கேள்விக்கான பதில் வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பாடத்துக்குள்ள நம்ம போகலாம், சரிங்களா? 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆகவே வேத வசனத்தை நிதானமாய் பகுத்து நம்ம போதிக்கப்பட்டிருக்கணும். அதுதான் தேவனுக்கு முன்பாக போய் உத்தமமாய் நிற்பதற்கான ஒரு முகாந்திரம் இருக்கு. அப்போ போதிப்பது மட்டும் இல்லை, அதுக்கேற்ற வாழ்க்கையும் வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் போதனையிலே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா தெளிவு வேணும். அப்போ புளிப்பில்லாத ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்த ஒரு போதனைக்குள்ள நம்ம இருக்கணும், சரிங்களா? பொய்யான ஒரு அறிவுக்குள்ள இருந்தோம்னா அது தவறாதான் போய் முடியும், சரிங்களா? ஆகவே இப்போ நம்ம ஒரு வசனத்துக்குள்ள நம்ம போலாம் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 17:3. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஓகே, இப்போ என்னன்னா நம்மளுக்கு ஆன நித்திய ஜீவன் அப்படிங்கிறத நாம் பற்றி கொண்டு அதை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவன், சரிங்களா? அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். தெளிவா அறிவணும். அதுதான் நித்திய ஜீவனை பற்றி கொண்டு தொடர்ந்து ஜீவிப்பதற்கான ஒரு முகாந்திரம் இருக்குதுங்கிறத புரிந்து கொண்டு இந்த பாடத்துல முதல்ல நம்ம இப்ப யாருக்கிட்ட போய் எதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் ரொம்ப நெருக்கமான ஆள் யாருன்னா அந்த 3 பேர்ல அவர்கிட்டே போய் கேட்டுருவோம். அவரை பத்தி முதல்ல சிந்திப்போம். ஏன்னா அவர் மனுஷனா வந்தவர். பரிசுத்த ஆவிங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளாக செயல்படக்கூடியதா இருந்தாலும் மனுஷீக ஜீவனாக வந்து மனுஷனோடு இருந்து மனுஷனோடு பழகி மனுஷனுக்கு பதில நேரடியா ஓப்பனிங் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உடனுக்குடனே பதில் கொடுத்த ஒரே நபர்னாக்கி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால அவரை பற்றிய ஒரு ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போகலாம், சரிங்களா? அவர்கிட்ட போய் இது மாதிரிலாம் காரியம் இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது யோவான் 5:39 சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் நித்திய ஜீவன் உண்டு என்று அறிவீர்களே, அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள், அவைகள் என்ன குறித்து தாங்க சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சரிங்களா? ஓகே, அவருக்கு அப்படி சாட்சி கொடுக்கிற ஒரு விஷயத்துல நம்ம வேதத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். அந்த காரியத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு உங்க 3 பேரை பத்தி எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க, சரிங்களா? அப்படிங்கும்போது அவர் பிதாவை பத்தி ஒரு 2 வசனம் சொல்றார். என்னன்னு பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். பாருங்க, பிதாவே யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறாரா? குறித்து சாட்சி கொடுக்கிறார். இன்னொன்னு யாருன்னா அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார். 2வது, சரிங்களா? 2 சாட்சிகளை பத்தி பேசப்படுது வேதம். எப்பயுமே 2 சாட்சி இல்லாம யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, நியாயம் இருக்கக்கூடாது. ஒன்று பிதாவே குமாரனை சாட்சி கொடுக்கிறார், அது வேத ரீதியாக சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா அந்த வேதத்தின் வசனங்கள்லாம் யாரை குறித்து சாட்சி கொடுக்குது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்குது. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிற இந்த வசனங்கள்லாம் யாருடையது? அதுதான் தேவன் பழைய பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசி மூலம் பல வகையில பேசினார். கடைசியாக குமாரன் மூலமா நேரடியாக பேசினார். அப்படிங்கும்போது படிக்கலாம் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் படிங்க. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. இப்ப என்ன ஒரு கேள்வினா, ஒரு காலத்திலும் ஆங்கிலத்துல நெவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை, அப்படிதானே இருக்கு. அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. ஓகே, அப்பனா இதை சொல்லிக்கிட்டு இருக்கவரே யார் தான்? அப்ப அவர் இல்லைங்கிறதுல இந்த வசனம் கிளியரா இருக்குதுங்கிறத ஒரு நம்பிக்கையோட நம்ம போகலாம், உள்ள போவோம், சரிங்களா? அப்ப கேட்டதும் இல்லை, அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, ரூபத்தை கண்டதும் இல்லைன்னாக்க
பேசிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் பேசுறாரு ஒழிஞ்சு பிதா பேசல. அப்ப அவருடைய சத்தத்தை பழைய ஏற்பாட்டுல எல்லாம் ஆதி ஆகமத்திலேருந்து நிறைய இடத்துல கர்த்தர் கர்த்தர் தேவன் தேவன் ஏகப்பட்ட தேவனாய் கர்த்தன் பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்களே, அதெல்லாம் யார்? அப்ப எல்லாம் பேசுனது யார்? பழைய ஏற்பாட்டுல ஆதி ஆகமம் 1ஆம் வசனத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரையும் பேசுனது யார்? ஜனங்களோட பேசினார் இல்லையா? மோசையோட பேசினார், ஆபிரகாமோட பேசினார், ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது, தானியேல், இவங்களோடலாம் வந்து பேசினவங்க யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் எழுப்பிக்குவோம். சரிங்களா? அப்ப அங்கே யார் பேசல? அவருடைய ரூபம், யாருடைய ரூபத்தை பார்க்கல? பிதாவாகிய தேவனுடைய ரூபத்தையும் அவருடைய சத்தத்தையும் பழைய ஏற்பாட்டில் யாரும் எப்பொழுதும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. அந்த வசனத்துக்கு வருவோம். சரிங்களா? அந்த வசனம் நம்ம சிந்திக்க தான் போறோம். சரிங்களா? அப்ப அந்த மோசைக்கிட்ட பேசுனது யார்? கண்டதும் இல்லை பேசுனது இல்லைன்னு சொல்லிட்டாக்கே அது தேவன் போய் பேச மாட்டார். அப்ப அங்கே மோசைக்கிட்ட பேசுனது பிதா இல்லை, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நம்ம அந்த வசனம் நம்ம சிந்திக்க போறோம். அந்த வசனம் வந்து என்ன ஆகமத்தில் இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப கண்டதும் இல்லை பேசுனதும் இல்லை அப்படிங்கும்போது அங்கே பேசுனதெல்லாம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிக்கும். அந்த அந்த நபரை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஒருவனும் ஒரு காலத்தும் கண்டதில்லை. பிதாவை குறித்து நம்மளுக்கு வெளிப்படுத்தினவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் இப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், இப்படிலாம் செய்வார், இப்படிலாம் அப்படின்னு வெளிப்படுத்தினது யார் தானா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப பிதா தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு கேட்டாலும், பார்த்தாங்களான்னு கேட்டாலும், அவருடைய சத்தத்தை கேட்டாங்கன்னு கேட்டாலும், ஒருபொழுதும் ஒரு காலத்திலும் இல்லை அப்படிங்கிறது வசனம். ஆண்டவர் சொன்னது பொய்யாலாம் ஆகாது. சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு நிறைய கேள்வி வரும். அப்படியே கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இது மாதிரி இடையில கேள்வியை கேட்டுக்கோங்க, பதில எதிர்பார்த்துறாதீங்க என்கிட்ட. கடைசியில நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்படின்னா என்னது? இப்போ பழைய ஏற்பாட்டில் யார் பேசுனது அப்படிங்கிறப்போ யோவான் 8ஆம் அதிகாரம் 53 படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 53 எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, அவர் மரித்தார், தீர்க்க தரிசிகளும் மரித்தார்கள். பாருங்க, எல்லா தீர்க்க தரிசிகளும் மரித்தார்கள் இந்த இடத்துல சொல்லும் பொழுது. சரிங்களா? ஆபிரகாமும் செத்து போயிட்டார். சரிங்களா? படிங்க. உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாய், என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவரே என் பிதா தான் உங்க தேவன். அழகவனிங்க, என் பிதா தான் உங்களுடைய தேவன். படிங்க. ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வானாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். நான் அவரை அறியலேன்னு சொன்னா நான் உங்களை மாதிரி ஒரு பொய்யன். நான் அறிஞ்சிருக்கிறேன், ஆனா நீங்களாம் அறியவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, பார்த்ததும் இல்லை. கிளியரா சொல்லிட்டார். ஆண்டவர் போய் பேசுறவர் இல்ல. தொடர்ந்து வாசிங்க. அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு இருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில. தொடர்ந்து வாசிங்க. உங்கள் பிதாவாகிய நல்லா கவனிங்க இந்த வசனம் 57. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஓகே, இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தாராம். எப்படா வருவார்னு பார்த்து கண்டு களி கூர்ந்தான். அப்ப ஆபிரகாம் யாரை பார்த்திருக்கிறா? கவனிக்கணும். நல்லா புரிஞ்சு பாருங்க இந்த வசனங்களை. யாரை பார்த்தாருங்க? அவர் என்னை காண ஆசையா இருந்தான்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை காண ஆசையா இருந்து கண்டு பார்த்தாப்லையாம், ரொம்ப சந்தோஷப்பட்டாப்லையாம். சரிங்களா? இப்ப யார் பார்த்திருக்கிறா? நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அப்ப பழைய ஏற்பாட்டுல பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் யாருன்னு ஒரு குழு கிடைக்குது. சரி, ஓகே. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பழைய ஏற்பாட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு? டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜனங்களோட, மனுஷர்களோட பேசினதெல்லாம், தரிசனமானதெல்லாம் யாருங்கிறத இன்னும் தெளிவா போய் நம்ம பார்க்க போறோம். பிதாவாகிய தேவனை ஒருவரும் ஒரு காலத்திலும் கண்டதும் இல்லை,
ரூபத்தை காணவும் இல்லை, சத்தத்தை கேட்டதும் கேட்டதில்லை, இல்லை. ரூபத்தை சரிங்களா? காணவும் இல்லை. அவரை அறியவும் இல்லை. அவர் தான் வந்து வெளிப்படுத்தினாராம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் வந்து வெளிப்படுத்தினாராம். இதை தெளிவா ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்து கண்டு களி கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதை எத்தனை வரையும் 58 வரையும் படிச்சிருங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். ஏறக்குறைய ஆபிரகாம் ஆண்டவருடைய முதல் வருகை மனுஷனா வர்றதுக்கு ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர். ஏறக்குறைய உனக்கு 50 வயசு கூட ஆகலையப்பா, 30 வயசு தான் ஆகுது, நீ என்ன ஆபிரகாமை கண்டங்கிற, என்ன எங்களை நக்கல் பண்றியா அப்படிங்கிற அளவு கேள்வி கேட்குறாங்க. தொடர்ந்து வாசிங்க. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் இருக்கிறேன். இப்போ ஆபிரகாம்கிட்ட டீல் பண்ணதில்ல, ஆபிரகாமுக்கு முன்னாடி இல்லை உங்கள்கிட்டையும் யார் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரிங்களா? இதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். ஓகே, இப்போ இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்களால தாங்கவே முடியல, அறவே தாங்க முடியல. கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்குள்ளாக மறைந்து அப்படியே போயிட்டார். ஓகே, அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்ம மைண்டு ஏற்றுக்கலைன்னா என்ன ஆகும்னா கல் எடுத்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஓப்பன் மைண்டில் வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன பேச வர்றாருங்கிறத மட்டும் நம்ம கவனிச்சா போதும். மற்றதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டே வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ ஆபிரகாம் கிட்ட நம்முடைய ஆண்டவர் எப்போ போய் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறாருன்னா, நான் சொல்லும் தேசத்துக்கு நீ போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குறேன், அங்கே நீ போய் என்ன பலுகி பெருகி எல்லா காரியத்திலையும் நீ நிரம்புவ, உனக்குள்ளான உன் சந்ததிக்குள்ளாக பூமியின் குடிகள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இப்படிலாம் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஏறக்குறைய அவருக்கு 75 வயசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சொன்ன உடனே அவரும் கிளம்பிட்டார். எப்படி கிளம்புவார்? ஒரு உதாரணத்துக்கு, நம்மளுக்கு பிள்ளையே இல்லை, நீங்கள் ஏறக்குறைய வடநாட்டுக்கு போங்க உங்களுக்கு புள்ள பிறக்குன்னு சொல்லி அங்கே போய் செட்டில் ஆக சொன்னால் நீங்கள் போயிடுவீங்களா? அந்த இடத்தெல்லாம் விட்டுவிட்டு அவர் ஊருங்கிற நாகூருங்கிற அந்த ஹாரான்லேருந்து கிளம்புறாரு. சொன்ன உடனே நீங்கள் கிளம்பிடுவீங்களா பிள்ளை இல்லாமல் இருக்கிற அந்த சூழ்நிலை இல்லைன்னு கேட்குறேன். இவருக்கு 75 வயசு ஆயிடுச்சுங்க, பிள்ளையே இல்லை. எப்படி தெரியுங்களா? வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகிற மாதிரி, திருப்பதிக்கு பாத யாத்திரை போகிற மாதிரி, என்ன போய் தான் பார்ப்போமே, மெக்கா மெதினாவுக்கு போகிற மாதிரி, என்னது அப்படி போனாவாச்சும் பிள்ளை கிடைக்குதுவான்னு போனவர் அவர். சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத யோசுவா 24ல் 2 மற்றும் 5 வசனத்தை வாசிங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனம் 2 மற்றும் 5. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். 75 வயசு வரையும் ஆபிரகாம் கிட்ட நம்முடைய யாரோ ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறார் இல்லையா, தரிசனமானாரா ஆண்டவர், நம்ம அனுமானம் வச்சுக்கலாம், பிதா மட்டும் இல்லைங்கிறது ஒத்தி உறுதியாயிருச்சு. சரிங்களா? அப்போ அங்கே வந்த ஒரு ஆண்டவர் அங்கே தரிசனமானது 75 வயசுல. அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு செலை பண்ணி விற்கிற வேலை தான் யாருக்கு? ஆபிரகாமுடைய தொழிலே இதுதான், குலத்தொழில்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அப்போ சரி போய் தான் பார்ப்போமே கானானை நோக்கி அப்படின்னு போனார். போய் ஒரு 10 வருஷம் கழிச்சு பிள்ளையே இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஒரு சில சூழ்நிலையில் சொல்கிறார், நான் அந்த தமஸ்கு ஊரானாகிய எலியாசாரை நான் தத்தெடுத்துக்கவா என் பிள்ளையா? நான் சொன்னேன் உன் கற்பத்தின் கனி தான்ப்பா உனக்கு பிள்ளையா வரும்னு சொல்கிறார். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறார். 75லேருந்து 85 வரையும், 86 வரையும். 86ல் ஒய்ஃபே சொல்லிருச்சு, ஆகார கல்யாணம் பண்ணிக்க, குழந்தைய பெற்று கொடு, அதுதான் நம்மளுக்கு பிள்ளை சந்தானம் அப்படின்றாரு. 86 வயசில் குழந்தை பிறக்குது. இதெல்லாம் 16, 17 அதிகாரங்களில் வரும். சரிங்களா? இப்படியாக குழந்தை அவருக்கு சாரால் மூலமாக பிறக்கலை ஒழிஞ்சு மற்ற அவங்க மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கர்த்தர் அவருக்கு ஞாபகப்படுத்துறார், உன் சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரத்தை போலவும் இருக்கும் அப்படிங்கிற தொடர்ந்துட்டே இருக்காரு ஒழிஞ்சு 99 வயசு வரையும் அப்பப்போ அதை புதுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். உன் சந்ததி கடற்கரை மணல் மாதிரி இருக்கும், வானத்து நட்சத்திரம் மாதிரி இருக்குன்னு அப்பப்போ வருஷம் வருஷம் கூட வந்துடுவார் போல இருக்கு. அப்போ இவரும் ஏங்கி பார்க்குறாரு, சொன்னது எப்போ நடக்கும்னு அவர் ஏங்கி பார்க்குறாரு. இப்போ பாருங்க,
ஆண்டவர் எப்படி ஆபிரகாம்கிட்ட வந்து பேசினாருங்கிறத ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். பாருங்க, மம்ரேயின் சமபூமியிலே கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். படிங்க. அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். இந்த 3 புருஷர் எதற்கு வர்றாங்கன்னா சோதோம் குமாராவை அழிப்பதற்காக வர்றாங்க. இது 19ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து ஓகே, எதுக்கு வர்றாங்கன்னா சோதோம் குமாராவை அந்த 3 பேர்ல 2 பேர் அட்வான்ஸா போயிட்டாங்க சோதோம் குமாராவுக்கு அழிக்கிறதுக்கு. சரிங்களா? இப்ப கடைசியா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா கர்த்தர். அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது உனக்கு அடுத்த வருஷம் புள்ள பிறக்கும் அப்படின்ட்டார். உனக்கு இப்போ வயசு 99, அடுத்த வருஷம் உனக்கு என்ன 100 வயசுல புள்ள பிறந்துருன்ட்டார். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றதுன்னா சோதோம் குமாரை நாங்கள் அழிக்க போறோம்னு அங்கே லோத்து இருக்கிறாப்புல அதான் சொல்லுவார் 50 ஒரு 40 அப்படி 5 பேர் இருந்தால் அந்த தேசத்தை அழிக்காம இருப்பீங்களான்னு அந்த நீதிமானுக்காக கேட்டுக்கிட்டு இருப்பார். சரிங்களா? இப்போ நம்ம அங்கே வந்த 3 புருஷர்கள் வந்தார்கள், 3 மனிதர்கள் வந்தார்கள்னு வசனம் இருக்கு. நல்லா கவனிங்க. இதை கூட திருத்துவ கொள்கைக்காரர்கள் எப்படி சொல்ல வந்துடுறாங்கன்னா இதாங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின்றாங்க. புரியுதா புரியலைங்களா? 3 நபராக வந்தாங்களே, அப்பனா இதில் 2 பேர் தேவதூதர்கள்னு வசனம் இருக்கு 19ல். நல்லா கவனிக்கணும். 2 பேர் தேவதூதர்கள். இதில் வந்தது 3 பேர். இப்போ உங்கள் வீட்டுக்கு 3 பேர் வந்தால் நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? ஒரு மரியாதை கொடுத்து கூப்பிடுங்களேன். ஒரு ஆண்டவர்னு வச்சுங்க, நம்ம தலைவர் மாதிரி வராரு, தலைவர்களே வாங்க அப்படின்னு கூப்பிடுவீங்களா? தலைவா வா வாங்க அப்படின்னு கூப்பிடுவீங்களா? பன்மையில தானே கூப்பிடுவோம். இவர் எப்படி கூப்பிடுறாருன்னு பாருங்க, படிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே ஆனால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். இப்போ வந்தது 3 பேரு. அதுல ஒருத்தரை மட்டும் பார்த்து ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்பனா 3 பேர் வந்திருக்கிறாங்க, 2 பேர் அறியாதவங்க, ஒருத்தர் தான் நல்லா தெரிஞ்சவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கணக்குக்கு இப்போ நீங்கள் போய் வரும்போது இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், இப்போ 2 பிரதர்ஸ் வெளியூர்லேருந்து கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க என்ன? ஃபஸ்ட்டு எனக்கு வாங்க தம்பி அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னை கூப்பிடுங்க, அப்புறம் தான் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. ஏற்கனவே பல முறை தரிசனமானவர் யார்? 75 வயசுலேருந்து ஏறக்கூட 10-15 முறை தரிசனமானவர். அவர் வரும்பொழுது வாங்கங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? பிள்ளை எங்க அப்படிங்கிறது தான். புரியுதா இல்லைங்களா? சொல்லி 25 வருஷமாச்சே எங்க பிள்ளை. சரிங்களா? நீங்கள் சொன்ன காரியம் என்னன்னு சொல்லும்போது தான் அங்கே என்னது ஒரு மாடை அடித்து பெரிய விருந்து வச்சு எல்லாரும் சாப்பாடு போட்டு அங்கே சொல்லும்போது தான் 10வது வசனம். 10வது வசனம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவனுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்த வயதுகளாய் ஆனார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராள் குழந்தை பிறப்பதற்கான முகாந்திரமே இல்லாத ஒரு சூழ்நிலை. சரிங்களா? வழிபாடுலாம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்குள்ளே சிரிப்பு வந்துருச்சு, கிளவிக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா அப்படின்னு. சரிங்களா? அப்போ அந்த வாக்குத்தத்தத்தின்படி 100 வயசுல குழந்தையும் பிறந்துருது. சரிங்களா? ஓகே, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆபிரகாம்கிட்ட டீல் பண்ணது யாருன்னா, யாரு? என் நாளை காண ஆசையா இருந்தார், எப்படா வந்து புள்ள பிறக்கும்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அந்த நாளை காண ஆசையா இருந்து கண்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காரு. குழந்தை பிறந்திருக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்க. இதுதான் நடந்தது. இப்படியாக நடந்துகிட்டு இருக்கும் போது தான் ஏறக்குறைய 12 வயசு ஈசாக்குக்கு ஏறக்குறைய அவரை பலி செலுத்த கூப்பிடுறாரு. தாய்கிட்டெல்லாம் சொல்லக்கலாம காலையிலே 3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மோரியா மலைக்கு கிளம்பிட்டாங்க. சரிங்களா? போகும்போது கூட அந்த மலை வந்தவொடனே அடிவாரத்திலே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த வேலைக்காரங்க 2 பேரும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு, நாங்கள் போய் பலி செலுத்திட்டு வந்து உங்களை கூட்டிட்டு நாங்கள் வர்றோம், பலி செலுத்திட்டு வந்து வர்றோம் அப்படிங்கும்போது 2 பேரும் சேர்ந்து வர்றதா தான் சொல்கிறாங்க. ஆனால் பலி செலுத்த போகிறது ஒருத்தர் போயிடுவார். அங்கே பலி செலுத்திட்டா
ஆனால் எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவராக ஆயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் தந்தை ஆயிட்டாருன்னா, ஆரம்பத்துலலாம் அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. சரிங்களா? ஆனால் அதனால தான் என்னது, எலியாசாரை தத்தெடுத்துக்குவா, இஸ்மாயிலை பெற்றெடுத்ததெல்லாம் காரியங்கள் எல்லாம் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த காரியத்தில் என் மகனை நான் பலி செலுத்தினாலும் உயிர் தெளிந்து வந்துடுவாங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்துருச்சான். அதை தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17-19 வசனங்கள்லையும் வாசிக்கிறோம். அப்போ வாசிக்க வேணாம், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது தான். சரிங்களா? இப்போ அந்த பலி செலுத்த வர்றாங்க. அப்படி பலி செலுத்த வரும்பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். தொடர்ந்து. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டவன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுங்க. இந்த தேவ தூதனா, கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றாருன்னா, உன் புள்ளன்னு கூட பார்க்காம எனக்கு நீ பலி செலுத்த வந்துட்ட அப்படிங்கிறார். இப்ப யாருக்கு இவர் பலி செலுத்த வந்தாரு? கர்த்தருடைய தூதனுக்கா, அல்லது கர்த்தருக்கா, அல்லது தேவனுக்கா? சரி, அப்படியே 15வது வசனத்தையும் வாசிங்க. அதுக்கப்புறம் ஆடு கிடைக்குது, ஆடை பலி செலுத்திடுறாரு. ஓகேங்களா? படித்தது 15. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்தில் இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. இது யாருக்கு சொன்னதுன்னு நோக்கி நீங்கள் கரெக்டாக அந்த வசனம் முடியும் போது நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா? அதாவது கர்த்தருடைய தூதன் ஆபிரகாமை நோக்கி ஆசீர்வதிச்சுக்கிட்டே வர்றார். நீ எனக்கு பலி செலுத்தினேன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. சரிங்களா? இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது இதை வந்து ஆக்சுவலாக யார் சொன்னதுங்கிறது இந்த இடத்துல வசனத்தில் ஒரு ஒரு ரகசியம் இருக்குது. இதை நீங்கள் தான் சொல்லணும். படிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க வந்தது கர்த்தருடைய தூதன். இந்த டயலாக்லாம் யாருடைய டயலாக்கு? தூதன் தான் பேசுறாரு. இதெல்லாம் பேசி முடிச்ச பிறகு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, இதெல்லாம் கர்த்தர் சொல்றார். கர்த்தரா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லாதீங்க. இங்க வந்து கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றார். யாருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாருன்னா கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். சரிங்களா? அப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த சுதந்திர தினத்தன்னைக்கெல்லாம் இவங்க பேசுவாங்க, பிரதமர் பேசுவார். அதை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு அம்மாவோ ஒரு ஐயாவோ பேசுவாங்க. அவங்க எப்படி பேசுவாங்க? அவர் சொன்ன அதே வார்த்தையை அப்படியே பேசுவாங்க. என் ஜனங்களே அப்படின்னு ஹிந்தியில் அமரா ஜன் அப்படின்னு சொல்லுவார். இவங்க என்ன சொல்லுவாங்க? என் ஜனங்களே அப்படின்னு அப்படியே சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் யார் சொன்னது? புரியுதா இல்லைங்களா? அதுதான் இங்கே பழைய ஏற்பாட்டில் டீல் பண்ணது எல்லாம் கர்த்தருடைய தூதனாக ஒருத்தர் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் அந்த கர்த்தருடைய தூதன் யாருடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட். அதுதான் நம்ம இங்கே இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் எல்லாம் இருக்கக்கூடிய கர்த்தருங்கிறதெல்லாம் யாரை குறிக்குதுன்னாக்கி பிதாவாகிய தேவனை குறிப்பதாக நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம உறுதியாக வந்துட வேணால் எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் கர்த்தருக்குரிய விஷயம் கர்த்தரா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். பழைய ஏற்பாடு முழுவதுமே பிதாவாகிய தேவன்கிற ஒரு கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறதா நம்ம வச்சுக்குவோம். சும்மா ஒரு அனுமானம் தான். யாரோ ஒருத்தர் கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஒருத்தர் கர்த்தருடைய தூதன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? அப்படியே சொல்லுவார். சரிங்களா? அங்கே ஒருத்தர் சொல்லுவார் அதை அப்படியே. ஏன்னா நம்ம வசனத்தில் கூட படித்தோம், யோவான் 1:18 பிதாவை ஒருவனும் கண்டதில்லைன்னு படிச்சுட்டு நம்ம என்ன பார்த்தோம்? அவர் மடியில் உள்ள ஒரே பேரான குமாரனே அவரை அப்படியே அவரை பற்றி அப்படியே வெளிப்படுத்துறாருன்னா யார் தான் வெளிப்படுத்துறாரா? குமாரன் தான் வெளிப்படுத்துறார். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த பழைய ஏற்பாட்டின் காரியத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவந்து போவோம். ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இங்கே வந்து ஆண்டவர் வந்து டீல் பண்ணாருங்கிறது புரிஞ்சிருச்சு ஆபிரகாம் கிட்ட. சரிங்களா?
ஆனால் இங்கே கர்த்தருடைய தூதன் ஒருத்தர் வந்து கர்த்தருடைய பிரதிநிதியாக வந்து மனுஷர்கள்ட்ட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இப்போ நம்ம யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 22 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20லேருந்து 22. 20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. பாருங்க, ஒரு தூதன் ஒருத்தர் தான் உங்களை வந்து அப்படியே வழி நடத்திக்கிட்டு வர்றாரு. அவர் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஆயத்தம் பண்ணி அப்படியே கொண்டு போய் கானான்ல விட்டுருவாரு. என்ன சொல்ல போனா சங்கார தூதன் சொல்லிட்டு அங்கே எகிப்திலேருந்தே வழி நடத்திட்டு வர்றாரு ஒரு தூதன். சரிங்களா? அந்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் இது பண்ணது யாருங்க? சங்கார தூதன் சொல்லி ஒருத்தர் தான் அங்கே செயல்படுறாரு. அவங்க தான் உதாரணமாக அந்த செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது அந்த அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்துக்கு அங்கே வந்து கர்த்தருடைய முன்னாடி நிற்பார். அவர் அங்கே எகிப்து ஜனங்கள் பின்னாடி சேனையோடு வரும்போது பின்னாடி வந்துடுவார். அப்படியே அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் பின்னாடி வந்துடும். அந்த இடத்துலலாம் டீல் பண்ணுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் வரும். முச்செடியில் கூட யார் தான் பேசுனதான் நம்ம பார்க்குறோம். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்படியாக நம்ம இங்கே பார்க்கும்போது தான் இவங்களை வழி நடத்தி அப்படியே கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர். சரிங்களா? என்னுடைய நாமம் யாருக்குள்ளே இருக்குதா? தூதனுக்குள்ள. 22 வரையும் முடிஞ்சிருச்சா? 21 வரை. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். 22 வரையும். ஓகே, அப்போ பாருங்க, அப்போ இங்கே வந்து மோசைக்கிட்ட டீல் பண்ணும் பொழுது ஒரு கர்த்தருடைய தூதனானவர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வாக்குக்கு நீ செவி கொடு அப்படிங்கிற. அவருக்கு கோவப்படுத்திடாதீங்க. கோவப்படுத்தினீங்கன்னா கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அப்படிங்கிறாரு. சரிங்களா? இப்போ பாருங்க, ஒரு இடத்துல ஒரு கோவம் வருது. என்னாகமம் 21:9. என்னாகமம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவைகளில் போஜன பலியாக எண்ணெய். என்னாகமம் 21 21:9. 21:9. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பமும் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சிற்பத்தை நோக்கி பிழைப்பான். பாருங்க, இப்போ அந்த ஜனங்கள் ஒரு சூழ்நிலையில் சர்ப்பங்கள் வந்து கடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே கர்த்தருடைய தூதனை கோவப்படுத்திட்டாங்க. சரிங்களா? உடனே வந்து இந்த சர்ப்பங்களெல்லாம் ஏவி விட்டுட்டார். அவர் கடிச்சு சத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மோசை போய் கேட்கும் பொழுது ஒரு வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தி வை, அதை பார்த்தாங்கன்னா அந்த விஷமெல்லாம் இறங்கி தப்பிச்சிருவாங்கன்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ இந்த ஒரு விஷயத்தில் அங்கே வந்து கர்த்தருடைய தூதனை கோவப்படுத்தினது தான் இங்கே பிரச்சனையானுச்சு. சரிங்களா? என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருக்கு எதிராக தேவனுக்கு எதிராக அங்கே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில விஷயத்தில். சரிங்களா? இப்போ படிக்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வரை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாருக்கும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானப்பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். பாருங்க, அவர்களோடு கூட சென்ற கூட்டிட்டு போறதுக்கு யார் ஒருத்தர் அனுப்புறேன் அவங்க கொண்டு போவாருன்னு சொன்னார்ல, அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. பாருங்க, அப்ப அவங்கள வழி நடத்திட்டு போனதெல்லாம் அந்த தூதனா இருந்து வழி நடத்திட்டு போனதெல்லாம் யார் தான்? சரிங்களா? அதுலயே 9வது வசனத்தையும் வாசிங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். இப்ப பாருங்க, யாரை டெஸ்ட் பண்ணாங்க? அங்க யாரை கோவப்படுத்தினாங்க? இப்படி கேட்போம் கேள்வி.
தூதனாகிய கிறிஸ்துவே. அதாவது இந்த இடத்துல நீங்க தூதன்னா நம்ம எப்படி நம்ம தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, தூதன்னா தூதன்னு சொன்னா ஏஞ்சல்ஸ் நினைப்போம். தூதனானவர் அப்படின்னா ஓகே அப்படி கூட நீங்க எடுத்துக்கங்க. ஆனா இந்த இடத்துல அவர் தூதனாக படைக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா தூதர்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால படைக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் நம்ம பின்னாடி பாடத்தில் பார்க்க போறோம் இந்த நாள்லே. சரிங்களா? இப்போ என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரதிநிதித்துவத்தினுடைய காரியத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஒரு தூதனை தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காவல் வைக்கிறாங்க. அந்த தூதன் என்ன பண்ணிட்டாப்புல? லூசிஃபர் என்ன பண்ணிட்டாப்புல? தேவனுக்கு எதிராகவே திருப்பி விட்டுட்டாப்புல. யாரா? ஆதாமே ஏவாளையும். அதுக்கப்புறம் தேவனுடைய பிரதிநிதித்துவத்தினுடைய காரியத்தை கொண்டாந்து சேர்ப்பதற்கு முதல் உலகத்தில் அநேக தூதர்களை அனுப்பி சரி பண்ண பார்க்குறா. அந்த தூதர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ராட்சச சந்ததியை உருவாக்கி அங்கே அந்த முதல் உலக அழிவுக்கு காரணமாயிட்டாங்க. இப்போ தேவனுடைய சார்பாக ஒரு சிறந்த ஒரு தூதன் அப்படிங்கிற நிலைமையில தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தி பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனையே தான் தூதனை அனுப்பினார். கப்ரியேல்ங்கிறது கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றிய தூதன், அறிவிக்க வந்த தூதன். சரிங்களா? அந்த தூதனுக்கு இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற தூதனுக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ இங்கே சொல்லப்படுறது அவர் ஒரே பேரான குமாரன் தான் கிறிஸ்து. அவர் வேற வழி இல்லாமல் தன் குமாரனே என்ன பண்ணிட்டார்? தூதனா வேற ஆள் இல்லப்பா, நீ தான்ப்பா போகணுங்கிற அளவுக்கு தூத அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தான் அவர் இந்த விஷயங்களெல்லாம் அவர் செய்கிறார் ஒழிஞ்சு அவர் தூதனாக படைக்கப்பட்டதாக வேதம் சொல்லவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. பிரதான தூதர்களில் ஒருவராக அப்படிங்கிறதுல இருக்குது. ஆனால் படைப்பில் அவர் பிரதான தூதனாக படைக்கப்பட்டாரா? அப்படி இல்லை. அந்த வேலையை எடுத்து செஞ்சார், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இதை மைண்டில் வச்சுக்குவோம். அப்போ இந்த இடத்துல அந்த ஜனங்களை பாம்பு மாதிரி கடிக்க வச்சது யாரு? கிறிஸ்து. சரிங்களா? அங்கே யாரை பறிச்சு பார்த்தாங்க? கிறிஸ்துவ. அப்போ அங்கெல்லாம் டீல் பண்ணது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் டீல் பண்ணி கொண்டாந்தது யாருங்க? பிதாவா கிறிஸ்துவா? வெளியரங்கமா வசனம் இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க சொன்ன அந்த வசனத்துக்கு வந்துடலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 7-8. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாயும் பிரதிட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். ஓகே, இப்போ கேள்வி என்னன்னு பாருங்க. இந்த இடத்துல மோசே யாரை பார்க்குறாரு? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? என்னை முகமுகமாக பார்த்தேன்னு சொல்கிறாப்புல. சரிங்களா? முகமுகமாக பார்த்தேன்னு சொல்லிட்டு யாரை பார்த்தேன்னு சொல்லியிருக்காருங்க? கர்த்தரையா? கர்த்தருடைய சாயலையா? கர்த்தரின் சாயலை. புரியுதுங்களா? அங்கே பார்த்தது கர்த்தரை அல்ல. யார? சாயல். இப்ப கர்த்தருடைய சாயல் யார் என்னங்கிறத கொலேசியர் 1:15 படிக்கலாம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அதிதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஓகே, அவர்னா அதுக்கு முந்தின வசனம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசப்பட்டிருக்கு. அவர் காணக்கூடாத அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், பார்க்கக்கூடிய தன்மையில் உள்ளவர். அதாவது இமேஜ் ஆஃப், ஆங்கிலத்தில் இமேஜ் ஆஃப் இன்விசிபிள் காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே மோசே பார்த்தது அங்கே கர்த்தரையா? கர்த்தருடைய இமேஜையா? புரியுதுங்களா? அங்கே மோசே பார்த்தது யாரும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எந்த ஒரு நீதிமானும் பிதாவை ஒருவரும் ஒரு காலம் பார்த்ததில்லை. நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட் ஆனாலும் கொண்டாந்து வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே யாரை தான் பார்த்துருக்குறாங்க? ஆண்டவரை தான் பார்த்துருக்குறாங்க. சரிங்களா? அப்படியே நீங்கள் இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வரும் பொழுது வசனம், இன்னொரு வசனம் கூட படிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுற இந்த ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய சாயல்ங்கிறது கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் அந்த சத்திய ஒளியாகிய அவரை பற்றி சொல்லப்படுது.
அப்போ தேவனுடைய சாயல்னால யார் தான் குறிக்குது? கிறிஸ்துவை தான் குறிக்குது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம படித்தோம் 1 கொரிந்தியர் 10:9 அங்கே கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எங்க பாம்பு கடிச்சு அழிக்கப்பட்டார்கள்ல. ஆனால் இதே ஜனங்களை இந்த தூதனானவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத ஏசாயா 63:9-10 வசனத்துல வாசிக்கலாம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9:10. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை பத்தி இங்க சொல்லப்படுது. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து அப்படியே வரும்பொழுது எல்லா நெருக்கத்திலும் அவர்களை என்ன பண்ணாராம்? ரட்சித்தார். அவருடைய சமூகத்தின் தூதன், பிதாவாகிய தேவனுடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரே தூதனானவர் யாருன்னா கிறிஸ்து. அவர் என்ன பண்ணாரா? அவர்களை ரட்சித்தார். என்ன பண்ணார் பாருங்க, எப்படி ரட்சித்து கொண்டாந்தார் பாருங்க. அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பாருங்க, பூர்வ நாட்கள் எல்லாம் தூக்கி சுமந்து வந்தார். சரிங்களா? 10 வரை முடிஞ்சிச்சா? அவர்களோ கழகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அப்ப இங்க எல்லா யுத்தங்களையும் அங்க எதிரடையா நின்று பண்ணதும் யாருதான் பாத்தீங்கன்னா ஆண்டவராயே இயேசு கிறிஸ்து தான். அவர்களை தாங்கி ஏந்தி வந்தாராம். கானான் தேசத்துல வந்து சேர்றதுக்கு முன்னாடி அந்த ரோடு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? கல்லு முள்ளு பாலைவனமான ஒரு சூழ்நிலை. ஆனா அவங்க 40 வருஷம் அந்த பாலைவனத்துல நடந்திருக்கிறாங்க, அந்த கல்லு முள்ளுல. ஆனா அவங்க செருப்பும் தேயல, சட்டையும் கிளியல. அப்பனா செருப்பு தேயாத ஒரு தரைனா அது என்ன மாதிரி தரையா இருந்திருக்குன்னு பாருங்க. ஆனா அங்க இருந்ததெல்லாம் கல்லும் முள்ளும். ஆனா அவங்க நடந்தது செருப்பே தேயல. இதுதான் வசனம் சொல்லுது. அப்பனா இந்த வசனம் என்ன சொல்லுங்க? அப்படியே தாங்கி ஏந்தி வந்தாராம். இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது மொசைக் தரை மாதிரி அவ்வளோ பாலிஷா இருந்திருக்கு. அவங்க அப்படி ஏந்தி கொண்டாந்துருக்கிறார். யாரு? சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்காரு. அதே நேரத்தில் எச்சரிப்புக்குரியவராக வந்திருக்கிறாரு. அவர்களோடு கூட வந்த கிறிஸ்து அவரே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இடத்துலலாம் பார்க்குறோம். சரிங்களா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களில் நம்ம வாசிக்கும்போது சிம்சோனுடைய தாய் தகப்பனுக்கு இங்கே தரிசனமாகிறார் ஒரு கர்த்தருடைய தூதனானவர். சரிங்களா? இப்படி தரிசனமாகும்போது மனைவிக்கு தான் ஃபஸ்ட்டு தரிசனம் ஆகிட்டு சொல்கிறாப்புல உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு. கணவனும் இருக்கும்போது ஒரு வாட்டி தரிசனம் ஆயிடுறாப்புல. அப்போ மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போய் கணவனை கூட்டிகிட்டு வர்றாங்க. சரிங்களா? 13-16-17 வசனங்கள். 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நியாயாதிபதிகள். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலியிட வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தார். பாருங்க, கர்த்தருடைய தூதன் இவர்தான் என்று மனோவாவுக்கு தெரியலையா. அவர் சாதாரண மனுஷன் மாதிரி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார். படிங்க. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். பாருங்க, சரி, ஒருவேளை எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா உங்க நாமத்தை சொல்லி நாங்க உங்களுக்கு கனம் சொல்லணும், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா அவர் ஒரு பேர் சொல்றாரு, அதை நோட் பண்ணிக்கங்க. படிங்க. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். சரி, உங்களுக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார். யார் இந்த அதிசயமானவர்? இங்கே யார்? கர்த்தருடைய தூதனானவர். இதை நம்ம ஏசாயா 9:6 படிக்கிறோம். சரிங்களா? பாருங்க, எல்லாமே லிங்க் ஆகிட்டே வரும். சரிங்களா? இது அப்படியே நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோம்னா இந்த மனோவாவினுடைய காரியத்துல 21-22 படிச்சிருங்க. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து, பாருங்க, ஐயோ இது கர்த்தருடைய தூதனாச்சேன்னு அப்புறம் தான் அவர் அப்படியே அந்த அக்னியில எழுந்து போயிடுறாரு. இவர் கர்த்தருடைய தூதனாச்சே அப்படின்னு அறிஞ்ச பிறகு ஒரு வார்த்தை சொல்றாரு. பாருங்க, படிங்க. தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். இப்ப பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கர்த்தருடைய தூதனை பார்க்கும்போது யார் மாதிரி தான் இருக்குது?
தேவனை கண்டோம். நம்ம செத்து போக போகிறோம். ஏன்னா தேவனை ஒரு காலம் பார்க்க முடியாது. நம்ம பார்த்துட்டோம். அவங்க கர்த்தருடைய தூதன் யாருங்கிறதே தெளிவில்லை. இதில் யார் கிறிஸ்து தான்ங்கிறதெல்லாம் அவங்களுக்கு யாருக்கு தெரியும்? முதல் வருகையில் வரும்போது தான் கிறிஸ்து யாருங்கிறதே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டிலலாம் டீல் பண்ணதெல்லாம் யாருன்னு யோசிச்சு பாருங்க. முழுவதும் இதெல்லாமே யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இதில் டீல் பண்ணார். சரிங்களா? இதே மாதிரி யாக்கோப்புக்கிட்ட ஒரு விஷயம் நடக்குது. யாக்கோப்போட ஒருத்தர் வந்து ஒரு தூதனானவர் வந்து என்ன பண்ணுறாரு? போராடி தோக்குற நிலைமை வந்துருச்சு. உடனே தொட பிடிச்சி அப்படி சுலுக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை ஃபுல்லாகவே நொண்டிக்கிட்டு நடக்கிறாப்புல. யார்? யாக்கோப்பு. அப்போல அந்த கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறாரு, நீ தேவனோடும் மனுஷனோடும் யுத்தம் பண்ணி மேற்கொண்டாய், அதனால் உன் பேர் இது முதல் ஈஸ் அப்படின்னா மனிதன், ஏல்னா என்னங்க? தேவன். தேவனோடு மனுஷனோடும் யுத்தம் பண்ணி மேற்கொண்டதுனால உனக்கு பேர் இஸ்ரேல் அப்படிங்கிற பேரை வைக்கிறார். சரிங்களா? படிக்கலாம். ஆதியாகமம் 32 24 29 வசனங்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24. பின் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவனுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக. அந்த தூதனை பார்த்து என்ன சொல்றாரு யாக்கோப்பு? என்ன சொல்றாரு? என்ன ஆசீர்வதிச்சாவது உங்களை விட மாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டாப்ல, கெட்டியும் பிடிச்சிட்டாப்ல. படிங்க. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். 30 வரையும் படிச்சிருக்கு. அப்பொழுது யாக்கோப்பு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானான் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோப்பு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. 30 வரையும் போதும். ஓகே. இப்போ இந்த சம்பவத்தை ஓசியா புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்னு பாருங்க. இப்போ இந்த நடந்த சம்பவத்தை ஓசியா புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனம். ஓசியா 12ஆம் அதிகாரம் பக்கம் 1057 3ஆம் வசனம். அவன் தாயின் கற்பத்திலே யாக்கோப்பு தன் தாயின் கற்பத்திலே சகோதரனாகிய ஏசாவை நோக்கி என்ன பண்றாரு பாருங்க. சகோதரனை குதிக்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினான். பாருங்க, தன் பலத்தினால தேவனோட போராடினாராம். அங்க அந்த போராட்டம் மல்யுத்தத்தை பத்தி சொல்லப்படுது. அவன் தூதனாரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். பாத்தீங்களா? இதெல்லாம் யாருன்னு பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர், தேவனுடைய சாயலா இருக்கக்கூடிய கிறிஸ்து. அவர் தான் இதெல்லாத்தையுமே டீல் பண்ணிக்கிட்டு வந்தவர். அது யாக்கோபா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், ஆதியிலேருந்து வானத்தையும் பூமியும் படைத்தார்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இருந்து மல்கியா புத்தகத்து வரையும் எல்லா விஷயத்திலையும் டீல் பண்ணதெல்லாம் யார் தான்? அவர் ஒருத்தர் தான். யார் தான்? கிறிஸ்து. சரிங்களா? அவர் தான் அங்கே டீல் பண்ணாரு. இப்போ பாருங்க, மோசையினுடைய உடலை அடக்கம் பண்ணது காரியம் யாருன்னு தெரியுங்களா? அவர் தானே அடக்கம் பண்ணியிருக்கணும். இப்போ அவர் உடல் அடக்கம் பண்ணியாச்சு, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் ஒருத்தன் வர்றான். யாரோடைய உடலை அடக்கம் பண்ணியாச்சு? மோசையோட உடல்லாம் அடக்கம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வர்றான். எங்க வர்றான்? யூதா புத்தகத்துல தான் எழுதி இருக்குது. சரிங்களா? யூதா 1ஆம் அதிகாரம் படி. யூதா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். சரி, இந்த இடத்துல ஒரு பேர் மட்டும் வருது. பிரதான தூதனாகிய மிகாஏல். மிகாஏல். சரிங்களா? இதுக்கான அர்த்தம் நம்ம பார்க்கலாம். மிகாயலை பற்றி புதிய ஏற்பாட்டில் 2-3 இடத்துல இருக்குது, பழைய ஏற்பாட்டிலையும் நிறைய இடத்துல இருக்குது. இந்த மிகாயேல் தூதன் தான்
அவருடைய உடலை அடக்கம் பண்ணியிருக்கணும். அதனால தான் சாத்தான் வந்து என்ன கேட்குறான், பாடியை எங்கே ஒளிச்சு வச்சா எனக்கு கொடு. வேற யாருக்குமே தெரியாத இடத்துல தான் இந்த மிகாயில் ஒளிச்சு வச்சிருந்திருக்கிறார். சரிங்களா, படிக்கலாம். உபாகமம் 34 5 6 வசனங்கள். உபாகமம் 34ஆம் அதிகாரம் வசனம் 5 6. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்தேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். அப்ப கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய நாமம் அவருக்குள் இருக்கக்கூடிய கர்த்தருடைய நாமத்தினால் வந்த அந்த தூதனானவர் தான் கர்த்தர் அடக்கம் பண்ணினார்னா இங்க யார் பிரதிநிதியா இருந்தா இங்க அவரை அடக்கம் பண்ணதுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணுறாரு ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் தாங்க ஜெபம் பண்ணி எல்லாம் இது பண்ண அடக்கம் பண்ணாருன்னு சொல்லுவோம். அவராக கொண்டு போய் குழியில் இறக்குவார். அங்கே 4 பேர் கயிறை வச்சு இறக்குறவங்க தான் இறக்குவாங்க. ஆனால் அதை யாருடைய மேற்பார்வையில் சொன்னால் பிதாவாகிய தேவனுடைய மேற்பார்வையில் இங்கே கர்த்தர் அடக்கம் செய்தார்னா யார் தான் இங்கே அடக்கம் பண்ணதுங்க? மிகாயேல். சரிங்களா, இப்போ வரலாம். யார் இந்த மிகாயேல்? இப்போ ஒரு பேர் மட்டும் கிடைச்சிருச்சு. அதிசயமானவர்னு பார்த்தோம், அது உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவர் பேர் அதிசயம்னு பார்த்தோம், அது ஓகே. ஆனால் ஒரு தூதனுடைய பேராக இங்கே பார்க்கும்போது மிகாயேல் என்ற ஒரு நாமத்தினால அவர் பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டார். மிகாயேலை பற்றி அர்த்தம் தெரியுமா? மிகாயேல்னா என்ன அர்த்தம்? ஏல்னா என்ன? ஏல்னா தேவன். சரிங்களா, மிகாயேல், மிகானா சாயல், அவரை போன்று. ஒன் ஹூ இஸ் லைக் காட், அவரை போன்று இருக்கக்கூடியவர், தேவனை போல இருக்கக்கூடிய ஒரு தூதன் அப்படின்னு அர்த்தம். மிகாயேல்னா என்ன அர்த்தம்? தேவனை போல் இருக்கக்கூடிய ஒரு பிரதான தூதன். சரிங்களா, அதாவது இந்த இடத்துல ஒன் ஹூ இஸ் லைக் காட் அப்படின்னு தான் அர்த்தம். தூதன்கிற ஒரு வார்த்தை கூட இதில் ஆட் பண்ணி நம்ம சொல்றோம். லைக் காட், ஒன் ஹூ இஸ் லைக் காட், கடவுளை போலவே இருக்கக்கூடிய ஒருவர். அப்படின்னா கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவரை போலவே இருக்கக்கூடிய ஒருவர். அதை தான் இங்கே பழைய ஏற்பாட்டிலலாம் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது நாங்கள் தேவனை கண்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க தேவனையா பார்த்தாங்க? தேவனுடைய சாயலை பார்த்தார்கள். அந்த தேவனுடைய சாயலாக இருக்கிற அந்த யார் அந்த நபர்னு பார்த்தீங்கன்னா தான் அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனால் தேவனை போலவே செயல்படுவதற்கு உள்ள முழு அதிகாரத்தோடு அனுப்பப்பட்ட மிகாயேல் என்னும் பேருடைய ஒரு தூதனாக செயல்பட்டார். சரிங்களா, டேனியல் 12:1 கூட நம்ம பார்க்குறோம். அந்த 12:1 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் படிங்க, வேணா இது இப்போ இந்த பாடத்துக்கு தேவையில்லாதது, இருந்தாலும் நம்ம படிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம். இப்போ மிகாயேல் யாருன்னு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. தூதன், அது யார்? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிறது மட்டும் புரிஞ்சிருச்சு. சரிங்களா, இப்போ மிகாயேலை பற்றி தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்த படிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கக்கூடிய பெரிய அதிபதியாகிய மிகாயேல். இப்ப சொல்லுங்க, இஸ்ரேலின் ஜனத்துக்காக நிற்கக்கூடிய ஒரே அதிபதி, பெரிய அதிபதி யார்? அதான் மிகாயேலா தான் அவர் செயல்படுறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதுக்குமே பிரதான தூதனாக மிகாயேலா மட்டும்தான் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். இதுதான் நம்ம புரிந்து கொள்கிறோம் இந்த இடத்துல. பழைய ஏற்பாடு முழுவதிலுமே நம்முடைய ஆண்டவர் மிகாயேல் என்னும் நாமம் உள்ள ஒரு தூதனாக, பிரதான தூதனாக, சாதாரண தூதன் அல்ல, தேவனுடைய பிரதிநிதியாக அங்கே செயல்பட்டாருங்கிறதான் அந்த இடத்துல வசனத்தில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அப்போ இது எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தானியேல் 12ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். அக்காலத்திலேன்னா கடைசி காலத்தில் 2ஆம் வருகையில் யாருக்காக வந்து நிற்பாராம்? அவருடைய ஜனத்தின் புத்திரர் யார்? தானியேலுடைய ஜனம் யார்? இஸ்ரேல் ஜனங்களுக்காக வந்து நிற்பாராம். சரிங்களா, ஆக்சுவலா வந்து நின்றுட்டாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா இப்போ இஸ்ரேல் தேசத்தையே இப்போ யார் கூட்டி சேர்த்துருக்குறா? 1948 ஒரு நாடா மாறி இருக்கு. சரிங்களா, அவருடைய ஜனத்துக்காக வந்து நிற்கிறேங்கிற அதிபதியை கூட்டி சேர்ப்பாருன்னா இன்னைக்கு கூட்டி சேர்த்துட்டார். ஜனங்கள் எல்லாம் ஒரு நாடா ஆக்கிட்டார். அதை யார் தான் பண்ணியிருக்கிறா அப்படின்னா அந்த மிகாயேல் என்ற பிரதான தூதன் தான் செய்திருக்காருங்கிறது இப்போ வேத ரீதியான ஒரு சாட்சி. இதை நம்ம பின்னாடி இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளலாம். தொடர்ந்து வாசிங்க. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராதபடி ஆபத்து காலம் வரும். மகா உத்தர காலம் ஒன்று வரும் இல்லையா?
அதுக்கு அந்த மகா உத்தர காலமே எதை மையப்படுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை மையப்படுத்தி ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணும். அதான் 3ஆம் உலகப் போர். அந்த மகா உத்தர காலம் ரெடியாக இருக்கும். அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்திருப்பார். யார் யார் இப்போ நாடு இது ஒரு சாட்சி. இந்த மிகாயேல் தான் கூட்டி இஸ்ரேலுக்கு இன்னைக்கு வரையும் யாருன்னா அவர் மிகாயேலாக தான் இருக்கார். அவர் வந்து கிறிஸ்துவாக அவருக்கு தெரியாது. சரிங்களா, தொடர்ந்து வாசிக்கலாம். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்கள் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அதாவது உயிர்த்தெழுந்து வர்றதெல்லாம் சொல்றார். 2ஆம் வருகை உயிர்த்தெழுதலின் காரியங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படுது. படிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாயம். ஓகே, இதெல்லாம் வந்து கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல மிகாயேல் அவருடைய ஜனங்களுக்காக வந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். இதை பற்றி நம்ம 2ஆம் வருகையின் காரியத்தில் போய் நம்ம சிந்திக்கலாம். இப்போ இந்த மிகாயேல் யார் அப்படின்னு பற்றி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துது. சரிங்களா, இப்போ பாருங்க யோசுவா 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீ எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். பாருங்க, கர்த்தருடைய சேனைகளுக்கே நான் தான் அதிபதி, கமாண்டர். அதிபதி அப்படின்னா ஜெனரல் அப்படி சொல்லுவாங்கள்ல, நம்ம படைத்தளபதி. சேனைக்கே நான் அதிபதிங்கிறார். படிங்க. அப்பொழுது யோசுவா தரையிலே முககுப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு. பாருங்க, இந்த இடத்துல வந்து தரிசனமானது இப்ப யாருன்னு சொல்லுங்க நீங்களே. சேனைகளின் அதிபதியாகிய கிறிஸ்து தான். பிதா எங்கேயும் ஒரு காலத்திலும் அவர் சத்தத்தையும் கேட்க முடியாது, பார்க்க முடியாதுங்கிறப்ப இங்க எல்லாத்திலையும் டீல் பண்ணது எல்லாமே நீங்க எங்க போய் கர்த்தர் தரிசனமாயிலும் பழைய ஏற்பாட்டில் வருதுல்ல, அதெல்லாம் யார் தான்? மிகாயேல் தூதனாக அங்கே செயல்பட்டார். அப்படிங்கிறதான் நம்ம ஆண்டவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் நாம் தேடி பார்த்தோம்னா கிடைக்கிறது. இன்னும் 2 வசனங்களை பார்க்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 5-6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மத்தியஸ்தர்னா தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் இடையில ஒருத்தர், நடுவுல ஒருத்தர், தரகர் மாதிரி தேவை. மத்தியஸ்தர் 2 பேரையும் சமாதானப்படுத்தக்கூடிய ஒருத்தர் தேவை. சரிங்களா, படிங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஓகே, அப்ப இந்த இடத்துல மத்தியஸ்தர்னா நம்முடைய ஆண்டவரை தான் சொல்றோம். ஆனா யோபு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க. யோபு 33ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வசனம். யோபு 33ஆம் அதிகாரம் 22லேருந்து 24. யோபு 33ஆம் அதிகாரம் 22 முதல். அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. 1000-ல் ஒருவராகிய சாமாசி, 1000-ல் ஒருவராகிய ஆங்கிலத்துல மீடியேட்டர், மத்தியஸ்தம் பண்ணுகிறவர். சாமாசிங்கிற மாதிரி படிக்க வேணாம், மத்தியஸ்தம் பண்ணுகிறவர். மத்தியஸ்தர் பண்ணுகிற தூதனானவர், மத்தியஸ்தம் பண்ணுகிற தூதனானவர் மனுஷருக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாராயில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். பாருங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் அவரே மீட்கும் பொருளாக வந்தவர்னு சொல்லப்படுது. அந்த தூதன் நிலைமையில் இருந்த நம்முடைய ஆண்டவர் தான் மத்தியஸ்த வேலைக்காக மனுக்குலத்தை பாதாளத்திலிருந்து எழுப்பக்கூடியவராகவும் இருக்கிறாருங்கிறத யோபுவே அங்கே தூத நிலைமையில் உள்ள ஒருவர் தான் அங்கேருந்து இறங்கணுங்கிறத வேதம் கிளியரா சொல்லுது. சரிங்களா, இவ்வாறாக நம்ம பார்க்கும்போது ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் புதிய ஏற்பாட்டிலையும் நட்சத்திரங்கள் எல்லாம் எதை அடையாளப்படுத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா தூதர்களை. சரிங்களா, உதாரணமாக வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நட்சத்திரம்னா
தூதனுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஏசாயா 14:12. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. இதை பற்றி தெரியுமா? லூசிஃபர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதிகாலையார், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியார் அதிகாலை யார்? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியார் அதிகாலை வந்து கர்த்தரோட ஆண்டவர் தான். சூரியனை தான் குறிக்கிறது. அதிகாலைங்கிறது சூரியன். அவருக்கு மகனான விடிவெள்ளியா விடிவெள்ளி யார்? இந்த விடிவெள்ளிக்கு அந்த எபிரேய பதம் லூசிஃபர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிரகாசிக்கிற ஒரு காரியம் மார்னிங் ஸ்டார். விடிவெள்ளி. விடிவெள்ளிங்கிறது அந்த எபிரேய பதம் லூசிஃபர். அதிகாலை என்னும் சூரியனுக்கு மகனான யாரு? லூசிஃபரே அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அப்ப விடிவெள்ளி அப்படிங்கிறதுக்கான வெள்ளிங்கிறது நட்சத்திரம். இதுல பிரதான தூதர் நிலைமையில ஆர்கேஞ்சல்ஸ், அதாவது சேராபீன்கள், கெருபீன்கள் நிலைமையில பிரதான தூதர் நிலைமையில இருக்கக்கூடிய தூதர்கள் ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. அதுல அபிஷேகம் ஆமா, சரிங்களா? அப்ப இந்த லூசிஃபரும் ஒரு பிரதான, அதாவது என்னது, விடிவெள்ளி, வெள்ளியா தான் இருக்கிற விடிவெள்ளி. சரிங்களா? விடிவெள்ளி நிலைமையில ஒரு 4 இருக்கிறாங்க. அதெல்லாம் லிஸ்ட் போட்டோம்னா இந்த கபிரியேல், ஒரு சில பேர் ரஃபேலுங்கிறாங்க, ஆனால் பைபிளில் இல்லை. அதே மாதிரி மிகாயேல், இந்த லூசிஃபர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, விடிவெள்ளிகள். இதில் பிரகாசமுள்ள விடிவெள்ளி யார் தெரியுங்களா? படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சபைகளின் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம்னா சூரியன் தான். மற்ற நட்சத்திரம்லாம் நீங்க சொன்ன மாதிரி என்னங்க, ஒரு மங்குன நிலைமையில தான் வெளிச்சம் கொடுக்குது. ஆனால் நேரடியாக பூமிக்குரிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா அது பிரகாசமுள்ள நட்சத்திரம் எதுங்க? சூரியன் தான் அந்த நட்சத்திரம். சரிங்களா? அப்போ இதை தான் இங்கே பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம், லூசிஃபர் மற்ற கபிரியல்லாம் விடிவெள்ளி நட்சத்திரம். சரிங்களா? அப்போ நட்சத்திரம்னாலே தேவதூதர்கள். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம்னா பிரதான தூதர்கள் நிலைமையில் இருக்கக்கூடிய, அதில் ஒரு 4-5 பேர் பொசிஷனில் அந்த இடத்துல தேவன் சார்பாக இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் தான் என்ன ஆயிட்டான், தன்னையே தேவனுக்கு நிகராக உன்னதமானவனுக்கு ஒப்பாவேன்னு உயர்த்தும் போது தான் அந்த லூசிஃபர் கீழே விழுந்தான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது நம்ம எதிராளியான சாத்தான்கிற பாடத்தில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்முடைய ஆண்டவரை குறித்த ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். கன்க்ளூஷன்னா இந்த பாடத்தினுடைய கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நம்முடைய ஆண்டவரை பற்றி. இது வந்து ஓப்பன் தான் பண்ணியிருக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஆதியிலிருந்து மல்கியா புத்தகம் வரை யார் டீல் பண்ணது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது இங்கே என்ன புரிய வருது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இங்கே டீல் பண்ணார். சரிங்களா? அப்போ இதில் ஒரு சில வசனங்களை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிதானிச்சுட்டு நம்ம அடுத்த பாட்டுக்குள்ளே போகலாம். இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. திருவூழியத்திலே எடுத்து வச்சுக்கிறேங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ இதில் நம்ம திருத்துவ கொள்கையை கொண்டாந்து கொஞ்சம் பொருந்தி பார்க்கும்பொழுது தான் ஆதியிலே அப்படின்னா அனாதியிலே என்ன இருந்துச்சுங்கிறதுக்கு வசனம் சொல்லலைங்க. ஆதிங்கிறது ஆரம்பம், படைக்கப்படுற நிலைமையில முதல். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சரிங்களா? இப்ப திருத்துவ கொள்கையின்படி பார்க்கும்போது ஆதியில வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு, அந்த வார்த்தையே தேவன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இது புரிந்து கொள்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆனா இதுவரை நம்ம நிதானிச்சுட்டு வந்த விஷயத்தை வச்சு இந்த வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, அது தேவன் போலவும் இருந்தது. தேவனாயும் இருந்ததுன்னா என்னது, தேவனை போலவும் அவரை பார்த்தா இவரை பார்க்குறங்கிற அந்த தன்மையில இருந்துச்சு அப்படிங்கிறதான். இப்போ நீங்க திருவிவிலியத்தில் படிங்க. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுள்னா தேவனோடு இருந்தது. சரிங்களா? தேவனோடு இருந்தது, 2 பேரா இருந்தாங்கன்னு தான் இங்க வசனம் சொல்லுது. படிங்க.
அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. இப்போ இதை ஸ்டார் போட்டு கீழே குறிப்பு கொடுத்துருப்பாங்க, அதை படிங்க. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்னும் சொற்றொடரை அவ்வாக்கு கடவுள் தன்மை கொண்டிருந்தது எனவும் மொழிபெயர்க்கலாம். பாருங்க, இது பொது மொழிபெயர்ப்பு, இது ஆர்சிக்கு உள்ளது இல்லை. ஆர்சி, சிஎஸ்ஏ எல்லா சபைகளும் சேர்த்து மொழிபெயர்த்த ஒரு மொழிபெயர்ப்பு. இதில் அந்த குறிப்பில் என்ன சொல்லப்படுனா, அவ்வாக்கு கடவுள் தன்மை, என்னென்ன தன்மை தேவனுக்கு இருந்துச்சா அந்த தன்மையெல்லாம் யாருக்கு இருந்துச்சா? அந்த வார்த்தைக்கு வார்த்தை இருந்துச்சு. இப்போ நீங்கள் இது தனிநபர்த்துவத்தோடு சொல்லலாமா, இல்லை இவர் தான் அவருங்கிற ஒரு கொள்கையில் இதை பேச முடியுமா? சிந்திச்சுக்குவோம் நம்ம. தனித்துவத்துல சொல்ல முடியாது. இல்லை, பிதாவோட தனி நபர்த்துவத்தோட இந்த வார்த்தைங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுதா, இல்லை பிதா தான் இவர்னு சொல்லப்படுதான்னு நான் கேட்குறேன். கேள்வியை தான் நான் எழுப்புறேன். பதில் முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்க. அவரோட சேர்த்து தான் சொல்லப்படுது. சேர்த்து சொல்லப்படுது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, வார்த்தை தேவனாயும் இருந்தது, தேவனோடும் இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. தேவனோடு இருந்ததுன்னா அங்கே அவர் தேவனும் இருந்தார், தேவனோட பக்கத்தில். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்டீங்க, வலது பாரசத்தில் ஏன் அவர் அங்கே வலது பாரசத்தில் அவரே போய் உட்கார வேண்டியதானே? தனித்துவம்ல ஒரு நபராக இருந்தாரா, இல்லை அவர் தான் இவரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்காக நான் கேட்குறேன். அப்படிங்கிற ஒரு பன்மைக்குரிய ஒரு விஷயங்களாக தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறத பார்க்குறோம். சரிங்களா? இப்போ ஆதியில் வார்த்தை இருந்ததுன்னா அனாதியில் யார் இருந்தா? ஆதி யார்? ஆதி யார்? ஆதி வார்த்தைன்னு இருக்கு. ஆதி வார்த்தை. அப்ப ஆதிங்கிறது ஒரு ஆரம்பம். ஆரம்பத்துக்கு முன்னாடின்னு நான் கேட்குறேன். இந்த பிகினிங்கிறது ஆரம்பம், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அனாதிங்கிறது ஸ்டார்டிங்கே இல்லாத, முடிவில்லாத ஒரு இது, ஆரம்பமே இல்லாத ஒரு நிலைமை. அதை பற்றி நான் கேட்குறேன், அது என்னன்னு கேட்குறேன். அப்போ ஆதியில தான் அவர் வந்தாரா, அனாதியில் இல்லையா ஆண்டவர்? கேள்வியெல்லாம் எப்படி வருது பாருங்க. இதை கொஞ்சம் சிந்திங்க. சரிங்களா? அப்போ இதை குறித்த ஒரு தியானத்துக்குள்ளே நம்ம இப்போ கொஞ்சம் போகிறோம். சரிங்களா? அப்போ இப்போ என்னென்னா, இப்போ ஓரளவு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன புரிந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னா, ஆண்டவர் மட்டும்தான் பழைய ஏற்பாட்டில் டீல் பண்ணார ஒழிஞ்சு மற்ற புதிய பிதாவாகிய தேவன்